வணக்கம். கேள்விக்களம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இது மக்களின் மேடை. அனைத்து கட்சி கூட்டத்தை தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்துடைய எம்பிக்கள் கூட்டத்தையும் நடத்தி முடிச்சிருக்காரு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். நாளைக்கு நாடாளுமன்றத்தில் பட்ஜெட் கூட்டத்தொடர், அதாவது மறுபடியும் தொடங்க இருக்கக்கூடிய சூழலில் தான் இந்த நாடாளுமன்ற திராவிட முன்னேற்ற கழகத்துடைய எம்பிக்களுடைய கூட்டம் அப்படிங்கிறது நடந்திருக்குது. இந்த கூட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழக எம்பிக்களுக்கு நிறைய அறிவுரைகளை வழங்கி அனுப்பி வச்சிருக்காரு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். குறிப்பாக இந்தி திணிப்பு, தொகுதி மறுசீரமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு மிக முக்கிய பிரச்சனைகளை திராவிட முன்னேற்ற கழகத்துடைய எம்பிக்கள் நாடாளுமன்றத்தில் எழுப்பியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்த தொகுதி மறுசீரமைப்பால் தொகுதிகளை இழக்கக்கூடிய மாநிலங்களை எல்லாம் ஒன்றிணைக்கிறதுக்கான முயற்சியையும் முன்னெடுத்திருக்காரு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். இன்னொரு பக்கம் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த கட்சியினரும் ஒரு மாய தோற்றத்தில் இருக்காங்க. கற்பனையோட பயத்தில் அடிப்படை இல்லாமல் கேள்விகளை எழுப்பிட்டு இருக்காங்க. தொகுதி மறுசீரமைப்பு மூலம் எந்த தொகுதிகளும் எந்த மாநிலமும் பாதிக்கப்படாது அப்படின்னு சொல்லி பாரதிய ஜனதா கட்சியுடைய தமிழ்நாடு தலைவர் அண்ணாமலை தெரிவிச்சிருக்காரு. இந்த நேரத்தில் பாஜகவுக்கு குறிப்பாக அதை எதிர்க்கட்சிகள் எல்லாமே குரல் எழுப்பக்கூடிய இந்த நேரத்தில் பாஜகவுக்கு நெருக்கடி அப்படிங்கிறது அதிகரிக்குதா அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைய கேள்விக்கான நிகழ்ச்சியில் விரிவாக பேசியிருக்கோம். விவாதத்தில் பங்கேற்க திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து மனுஷபுத்திரன், அதே போல் மூத்த பத்திரிகையாளர் பிரியன், அதே போல் எழுத்தாளர் ராம்கி, இவர்களோடு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து கே கனகராஜ், பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து ஏபி முருகானந்தம் இணைஞ்சிருக்காங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் முருகானந்தத்திலிருந்து நிகழ்ச்சியை தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அனைத்து கட்சி கூட்டம், அதுக்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய எம்பிக்கள் கூட்டம் அப்படின்னு சொல்லி நடந்து முடிஞ்சிருக்குது. அண்ணாமலை சொல்கிறாரு, இது ஒரு மாய தோற்றம், கற்பனை உலகத்தில் பேசாதீங்க அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. எதனோட அடிப்படையில் இப்படியான உறுதியை கொடுக்குறாரு? யார் கற்பனையாக நடந்துக்கிறாங்க? சகோதரர் ராஜா திருவேங்கடம் உள்ளிட்ட அத்தனை பேருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நிச்சயமாக அது சரியான கருத்தைத்தான் தலைவர் அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். இந்த அனைத்து கட்சியினுடைய கூட்டத்தை கூட்ட வேண்டிய அவசியம் என்ன? அது என்னென்னா, தேர்தல் நெருங்கிவிட்டது, உண்மையான மக்கள் பிரச்சனையை திசை திருப்ப வேண்டும். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரித்து கொண்டிருக்கின்றது. திரும்பிய பக்கமெல்லாம் கஞ்சா, பட்டியலின சகோதரர்கள் மீது தொடர்ந்து தாக்குதல், சட்டம் ஒழுங்கு எங்கே சட்டம் ஒரு திசையிலையும் ஒழுங்கு ஒரு திசையிலையும் சென்று கொண்டிருக்கின்றது. இதையெல்லாம் மடைமாற்ற வேண்டும். இல்லாத ஒரு கற்பனையை உருவாக்கி மறுசீரமைப்பு அப்படிங்கிற ஒரு இல்லாத ஒரு கற்பனைக்கு ஒரு வடிவம் கொடுத்து மறுசீரமைப்பு இல்லாத கற்பனையா? சரி, யாரு சொன்னாங்க? இப்போ எதுங்க பாருங்க, நீங்க ஆரம்பத்திலேயே நீங்க பேசுறதுக்கு தடுத்தீங்கன்னா ஒரு ரெண்டு விஷயத்தை பேச விடுங்க. எங்கே மறுசீரமைப்பு இந்த விஷயத்தை முருகானந்தத்திலிருந்து தான் ஆரம்பிக்கிறேன். சகோதரர் ராஜா திருவேங்கடத்துல சொல்றேன். நான் கனகராஜ் உங்ககிட்ட தான் ஆரம்பிக்கிறேன். சகோதரர் ராஜா திருவேங்கடத்துல நேரடியாக கேள்வி கேட்கின்றேன். யார் வேணாலும் பதில் சொல்லுங்க. எங்கே அறிவிப்பு வந்தது? யார் சொன்னாங்க மறுசீரமைப்பு நடக்க போகிறது? அல்லது வேற ஏதாவது ஒரு கற்பனையில் நம்முடைய முதல்வர் அவர்கள் சொல்லுகின்றார்களா? அது யார் சொன்னாங்க? எதன் அடிப்படையில் சொல்றீங்க? இது யார் அதை முன்வைத்தார்கள்? அப்படி ஏதாவது சட்ட மசோதா வந்திருக்கின்றதா? எதுவுமே கிடையாது சகோதரர் ராஜா, எதுவுமே கிடையாது. ஒரு பிம்பத்தை, ஒரு கற்பனையினுடைய பிம்பத்தை கட்டமைக்க நினைக்கின்றீர்கள். இது எதுக்குன்னா, இப்போ ஏற்கனவே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை திசை திருப்ப வேண்டும். அப்படி நடக்காது. நீங்க முதல்ல மாதிரி கிடையாது. இன்னைக்கு சமூக வலைதளம் விட்டது. மக்கள் விழிப்புணர்வோடு இருக்கின்றார்கள், மக்கள் கேள்வி கேட்கின்றார்கள். அதே போல அமித்ஷா அவர்கள் தெளிவாக சொல்லி இருக்கின்றார்கள். 2026 அந்த மறுசீரமைப்பு அல்லது ப்ரோரேட்டா பேசிஸில் அது எப்படியாக இருந்தாலும் சரி, அதுக்கான ஒரு கமிஷன், அது 2026 நடக்கக்கூடிய கமிஷன். அந்த கமிஷனில் பல்வேறு நபர்கள், முக்கியஸ்தர்கள் எல்லாம் அதில் பங்கு பெற்று அதில் எதனுடைய அடிப்படையில் அதை மறு வரையறை செய்ய போகின்றார்கள் அப்படிங்கிறது 2026 தான் தெரியும். அதே போல்
இங்கே இருக்கக்கூடிய 39 எம்பிக்களுக்கும் அதில் பங்கு இருக்கின்றது. போய் பேசட்டும், நாடாளுமன்றத்தில் பேசட்டும், இரு அவைகளிலும் பேசட்டும், அவருடைய விஷயத்தை வைக்கட்டும், அதில் விவாதங்கள் நடக்கும். அதுக்கு பிறகு இதெல்லாம் வரப்போகுது. ஹிந்திக்கு வாங்க. எதனுடைய அடிப்படையில் கம்மியாயிரும்? நான் கேட்குறேங்க ராஜா, எதனுடைய அடிப்படையில் கம்மியாகும்னு சொன்னீங்க, அது சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க எதனுடைய அடிப்படையில் திமுக வாதம் வைக்கிறார்கள், எதனுடைய அடிப்படையில் கம்மி ஆயிரும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய கனகராஜ் அவர் கேட்கிறாரு, நீங்க எல்லாமே கற்பனையில பேசிட்டு இருக்கிறீங்க, எதனோட அடிப்படையில் தொகுதி கம்மி ஆயிடும் அப்படின்னு சொல்லி எதை வச்சு கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையும் கேட்டிருக்காரு, முருகானந்தமும் இப்போ அதே கேள்வியை தான் முன்வைக்கிறாரு. நம்ம தொகுதி மறு வரையறைன்னு யார் சொன்னா, எங்கே சொன்னாங்கன்னு கேட்டார்ல. தமிழ்நாடு முதலமைச்சர் சொன்னார், தொகுதி வரையறை செய்ய போகிறாங்க, அதில் நமக்கு தமிழ்நாட்டுக்கு எண்ணிக்கை குறையும்னா. அமித்ஷா கோவையில் என்ன பேசியிருக்கணும்? நாங்கள் பண்ணலைன்னு தானே சொல்லணும், குறையாதுன்னு தானே சொன்னார். பண்ணலைன்னு எங்கே சொன்னார்? அவர் பேசுனது இருக்குல்ல. எனவே நண்பர் முருகானந்தம் ஏன் அப்படி பேசுகிறாருன்னு எனக்கு தெரில. இங்கே வந்து தமிழ்நாட்டில் வந்து பேசிட்டு போகிறாருங்க. அதில் தான் அண்ணாமலை போய் திரும்ப அதுக்கு ஒரு 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 அமெண்ட்மெண்ட் வேறு மைக்கிலையே சொல்லிட்டு வந்தார். ஒன்று நான் அவர்கிட்ட கேட்குறேன், நீங்கள் உத்தரவாதம் கொடுக்க முடியுமா? ஒன்றும் இல்லை, திரு அமித்ஷா அவர்கள் கூப்பிட்டு, இல்லைங்க 71ஆம் ஆண்டு அடிப்படையில் தான் நடக்க போகுது, யாருக்கும் பிரச்சனை வராது, அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டு, இவங்க தான் திமுக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் சேர்ந்து திசை திருப்புறாங்க. அமித்ஷா அவர்கள் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி உங்களுக்கெல்லாம் எதுவும் குறையாதுன்னு சொல்ல வேண்டியது தானே, அதை எழுத்துப்பூர்வமாக சொல்ல வேண்டியது தானே. அப்படி நீங்கள் சொன்னாலும் நம்ப முடியாதுன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா 15வது நிதிக்குழு வரும்போது என்ன சொன்னோம், நாங்கள்லாம் 2011ஆம் ஆண்டு சென்சஸின் அடிப்படையில் நீங்கள் நிதி பகிர்வை செஞ்சால் தமிழ்நாடு பாதிக்கப்படும் சொன்னோம். பாஜக வகையரா என்ன சொன்னாங்கன்னா, வெறும் கற்பனையில் வாழ்கிறீங்கப்பா அப்படின்னு சொன்னார். 13வது நிதிக்குழு எவ்வளவு நமக்கு ஒதுக்கீடு பண்ணுச்சு? 4.966. 15வது நிதிக்குழு மொத்தத்தில் 4.19. எவ்வளவு நமக்கு குறை, ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு குறை தெரியுமா? கிட்டத்தட்ட 15,000 கோடி ரூபாய் வரை குறையும் அந்த ஃபார்முலாவில் மட்டும், 2011 கணக்கில் எடுத்ததுனால. தமிழ்நாடு பாஜக என்னைக்காவது அதை பற்றி பேசியிருக்கீங்களா? சரி, அதை விடுங்க, இதுவரை உங்களுக்கு தெரிலைன்னு விட்டுக்கிடலாம். இந்த முறை நீங்கள் குரல் கொடுப்பீங்களா? 13 வரை 2071ஆம் ஆண்டு மக்கள் தொகையை கணக்கெடுத்து தான் நிதி பங்கீடு செய்யப்பட்டது. எங்களுக்கு 15வது நிதிக்குழு வந்ததுனால எங்களுக்கு பிரச்சனை இருக்கிறது தமிழ்நாட்டிற்கு. எனவே இந்த முறை அதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும். ஏற்கனவே ஒத்துக்கொண்டபடி 1971ஆம் ஆண்டு மக்கள் தொகை என்னவோ அதை ஏற்றுக்கணும். சொல்கிறதுக்கு தயாரா? நீங்கள் என்னைக்காவது பேசியிருக்கீங்களா? தமிழ்நாட்டுக்கு கிடைக்கலைன்னா நீங்கள் உற்சாகம் அடைஞ்சிடுறீங்களே. நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், 2020 நான் சில கணக்கை எடுத்து பார்த்தேன். இப்போ 2020 பேரிடரால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு மாநிலத்துக்கு சராசரியாக எவ்வளோ ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னு வயர் இணையதளம் ஒரு டீட்டெயில் போட்டிருக்காங்க. அதில் என்னென்னா, குஜராத், ஹரியானா, அஸ்ஸாம், மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு ஆள் பாதிக்கப்பட்டார்னா சராசரியாக 7 கோடி ரூபா ஒதுக்கியிருக்காங்க. தமிழகத்துக்கு எவ்வளோ தெரியுமா? பாதிக்கப்பட்ட ஒவ்வொருத்தருக்கும் சராசரியாக 1.2 கோடி. ஒன்று மாநிலத்துக்கே கொடுக்கறது இல்லை, ரெண்டாவது அப்படியே மாநிலங்களுக்கு கொடுத்தாலும் தமிழ்நாட்டுக்கு கொடுக்கறது இல்லை. நீங்கள் சொல்கிறது எல்லாமே நீங்கள் என்ன, நான் வரிசையாக சொல்லணும்னு சொன்னால், நீங்கள் வந்து இப்போ SC/ST போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் நண்பர் முருகானந்தம் இப்போ சொல்லட்டும், பிஜேபி வர்றதுக்கு முன்னால் ஸ்டேட்டோட பங்கு எவ்வளவு, இப்போ எவ்வளவுன்னு சொல்லட்டும். சென்ட்ரல் கவர்மெண்ட்டு 75% கொடுத்ததை 2 வருஷம் நிறுத்திட்டாங்க. தாழ்த்தப்பட்டோர் பழங்குடியினருக்கானது எல்லா மாநிலங்களும் சண்டை போட்ட பிறகு என்ன பண்ணாங்கன்னா 60-40ன்னு மாற்றினாங்க. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 2020 டிசம்பர் 3ஆம் தேதி ஒரு கடிதம் எழுதியிருக்கார் பிரதமருக்கு. அப்போ நீங்கள் 2 பேரும் ஒன்றா தான் இருந்தீங்க, ரொம்ப கூட்டாக இருந்தீங்க. எதுத்தா ஒன்றும் நடக்காதுன்னு சொல்கிறீங்களா? அவர் கூட்டாக இருந்தபோது எழுதுனது, ஐயா சாமி, நீங்கள் 60% சொன்னீங்க, ஏற்றுக்கிட்டோம், ஆனால் நாங்கள் 7,000 கோடி செலவழிச்சிருக்கோம், நீங்கள் 4,200 கோடி கொடுக்கணும், வெறும் 1,700 கோடி கொடுத்துருக்கீங்க, என்ன நியாயம்னு கேட்டிருக்காரு.
பஸ் சொல்லுங்கள் பார்க்கலாம். பயிர் பாதுகாப்பீடு கட்டாயம் நண்பர் முருகானத்துக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்க மோசம்னு சொல்கிற காங்கிரஸ் கவர்மெண்ட் இருந்தபோது அந்த காலத்தில் இருந்து பிஜேபி 2015-16 வரை இவங்க வந்து 2 வருஷம் வரை பயிர் பாதுகாப்பீடு விவசாயி 100 ரூபா பிரீமியம் கட்டணும்னா 49 ரூபா ஒன்றிய அரசாங்கம், 49 ரூபா மாநில அரசாங்கம், 2% மட்டும் விவசாயி கட்டினா போதும். இப்போ எவ்வளோ தெரியுமா? ஒன்றிய அரசாங்கம் கையை விரிச்சிருச்சு. 25 தான் கட்டுவேன், நீ கட்டினாலும் சரி விவசாயி கட்டினாலும் சரி, மாநிலங்கள் விவசாயிகள் கட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த தொகையை முழுவதும் தான் ஏற்றுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு என்ன சொல்ல போகிறாரு? மாநிலங்களுடைய வரி வருவாயை குறைக்க வேண்டும் என்பதற்காகவே செஸ்ஸு சர்சார்ஜ், ஒன்றிய அரசாங்கத்தினுடைய ஒட்டுமொத்த வரி வருவாயில் செஸ்ஸும் சர்சார்ஜும் 2011-12ஆம் ஆண்டு 12% இருந்தது. இப்போ எவ்வளோ இருக்குது? 22% கடந்து போய்கிட்டு இருக்கு. எதில் நீங்கள் தமிழ்நாட்டுக்கு நியாயமாக நடந்திருக்கீங்க? அல்லது இதெல்லாம் நடக்கும் என்று சொன்னதில் இல்லை அதெல்லாம் நடக்காது நீங்கள் கற்பனையில் சொன்னீங்க. நாங்கள் சொன்னோம் பண மதிப்பிழப்பு இருக்குல்ல, அது எவ்வளோ பெரிய இதை கொண்டு வந்தது. அவர் சொல்லலை 50 நாள் மட்டும் பொறுத்துக்கங்க தேசத்தையே தலைகீழாக மாற்றிடுறேன்னு, இல்லைன்னா நான் தீ குளிக்கிறேன்னு. சார் இதெல்லாம் நாங்கள் நிறையா பார்த்துட்டேன் சார். இல்ல கனகராஜ் சார், அவங்க இப்ப கேட்கறது அப்படிங்கிறது வந்து இந்த ஹிந்தி திணிப்பு, அதே போல இந்த தொகுதி மறுவரையறை, இது ரெண்டும் உங்களோட கற்பனை அப்படின்றாங்க. நான் அதனால தான் சொன்னேன், நீங்கள் கற்பனைன்னு சொன்ன ஒவ்வொன்றும் எப்படி ரியாலிட்டியாக மாறிக்கிட்டு வந்திருக்கு. நீங்கள் வந்து சொன்ன ஒவ்வொன்றும் அப்படி சொல்லும்போது, இப்போ நீங்கள் 15வது நிதிக்குழு சொல்லும்போது அதெல்லாம் ஒன்றும் நடக்காதுங்க, தமிழ்நாட்டுக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொன்னீங்க. நீங்கள் இப்போ சொல்லுங்கள், சரிங்க நான் அன்னைக்கு தப்பாக சொல்லிட்டேன், எதிர்வரும் காலத்தில் அப்படி இருந்தால், அதாவது அவர் கேட்டார், அவர்கிட்ட சொல்லணும். இப்போ சமீபத்தில் பையாஜின்னு ஒரு RSS என்ன செயலாளர் மும்பையில் என்ன பேசினார்னு தெரியும்ல, மராத்தி மும்பையில் அவசியம் இல்லைன்னு பேசினார்ல, மகாராஷ்டிரா கொந்தளிச்சுதா? இப்போ எல்லா சர்க்குலரும் மகாராஷ்டிரான்னு எடுத்து வந்ததா? ஏன் நீங்கள் போய் சொன்னீங்க? நீங்கள் ஒன்றை வச்சுக்கோங்க, தமிழுக்கு எதிராக மட்டும் இல்லை, அவர்கள் இந்திக்கும் எதிரானவர்கள். இடைக்காலத்தில் இந்தி, இறுதியாக சமஸ்கிருதம் என்பது தான் அவங்க நோக்கம். எதுக்காக பையாஜி RSSனுடைய பொதுச் செயலாளர் நீங்கள் வந்து மும்பையில் மராத்தி தேவையில்லாத மொழின்னு ஏன் பேசினார்? RSS விளக்கம் கொடுத்ததா? பிஜேபி விளக்கம் கொடுத்ததா? ஃபட்னாவிஸ் விளக்கம் கொடுத்ததா? பூனைக்குட்டி வெளியே வரல, பூனைக்குட்டி வெளியே தான் அது தெரியுது. சில பேர் RSSும் பாஜகவும் சங் பரிவாரும் என்ன சொல்லிக்கிறாங்கன்னா அது வெளியே தெரியுது, நீங்கள் கண்ணை மூடிக்கிட்டா தெரியாதுன்றீங்க. நாங்கள் சொல்கிறோம், நாங்கள் எப்போதுமே கண்ணை திறந்து வச்சுருக்கோம், அதனால தான் நாங்கள் இதுவரை தமிழ்நாடு காப்பாற்றப்பட்டிருக்கு, அது மாதிரி விஜிலண்டாக இருந்த மாநிலங்கள் காப்பாற்றப்பட்டிருக்கு. நீங்கள் கொஞ்சம் கண்ணை திறந்து பாருங்கன்னு கேட்குறான். அண்ணாமலையும் முருகானந்தமும் கண்ணை திறந்து யதார்த்தத்தை பார்க்கட்டும். ரைட், எது யதார்த்தம் பிரியன் சார்? கனகராஜ் சார் சொன்னது யதார்த்தமா இல்ல முருகானந்தம் சார் சொன்னது யதார்த்தமா? எது யதார்த்தம், எப்படி எடுத்துக்கிறது? சார் வந்துடுறேன் சார், முருகானந்தம் சார் வந்துடுறேன். அண்ணன் கனகரா வர எல்லார்ட்டையும் வேகமா ஒரு ரவுண்ட் போயிட்டு உங்ககிட்ட வந்துடுறேன் வாங்க. இல்லை, இன்னைக்கு வந்து எம்பிக்கள் கூட்டத்தில் 3 தீர்மானங்கள் போடப்பட்டிருக்கு. மைய கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தி மொழி திணிப்பு, வரி பகிர்வு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தொகுதி மறுசீரமைப்பு. இது 3மே வந்து உண்மையான விஷயங்கள் தான். கனகராஜ் சார் சொன்ன டேட்டாலாம் வந்து கரெக்ட் தான். அதாவது இந்த கவர்மெண்ட் வந்து அவங்க மேலே இருக்கிற பிரச்சனைகளை அல்லது தமிழ்நாட்டில் நிலவர பிரச்சனைகளை மறைக்கிறதுக்காக, திசை திருப்பதுக்காக இந்த விஷயங்களை கையில் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்கிற முருகானந்தம் அவர்கள் அதே மூச்சோடு என்ன சொல்கிறாரு, அதெல்லாம் முடியாது, இங்கே சமூக வலைத்தளங்கள்லாம் இருக்குது, முந்தி மாதிரிலாம் கிடையாதுன்றார்ல, அப்புறம் எதுக்கு பயப்படுறீங்க? அதெல்லாம் இருக்குல்ல, அதை வச்சு உங்கள் பிரச்சாரத்தை பண்ண வேண்டியது தானே. ஆட்சிக்கு எதிரான பிரச்சாரம் அல்லது பிரச்சனைகளை சொல்கிறது எதிர்க்கட்சிகளுடைய வேலை. நீங்கள் அதை தாராளமாக பண்ணலாம், உங்களை யாரும் தடுக்க போகிறதில்ல. நீங்கள் பாலியல் கொடுமைகளை சொல்லலாம், போதை மருந்துகளை சொல்லலாம், பல விஷயங்களை நீங்கள் சொல்லிகிட்டே போகலாம். அவங்க திமுகவும் அதை கவுண்டர் பண்ணுவாங்க, அவங்களுக்கும் பல விஷயங்கள் இருக்குது. அதனால் வந்து இங்கே யாரும் வந்து எதிர்க்கட்சிகளை போய் நீங்கள் வாயில் பிளாஸ்டிக் போட்டு நீங்கள் பேசக்கூடாதுன்னு யாரும் சொல்லலை. அதனால் நீங்கள் தாராளமாக பேசுங்க, அதை பற்றி எந்த கவலையும் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் அது வந்து சரியான அணுகுமுறை கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கைது பண்ணுறாங்க, நாங்கள் சொல்லலை.
சார் நீங்கள் பேசுங்க சார், உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்களும் பேசலாம், ஏடிஎம்கேவும் பேசலாம், அண்ணாமலை வாக்குறுதி கூட கொடுக்கலாம் மறுசீரமைப்பில் தொகுதிகள் குறையாதுன்னு. ப்ரோரேட்டான்னு சொல்லலாம். ப்ரோரேட்டானா என்னன்னு யாருக்கும் தெரியும், விளக்கவே இல்லை. ப்ரோரேட்டானா என்ன ஆக்சுவலாக, எந்த அடிப்படையில் ப்ரோரேட்டாக இருக்குது? அதனால் வந்து தெலுங்கானா பிரச்சாரத்தில் பிரதமர் தானே பேசினார், மறுசீரமைப்பு பண்ணப்படுதுன்னு அவர் தானே பேசினார். வேறு யார் பேசினாங்க? எதுக்காக பார்லிமெண்ட்டில் 840 சீட்டு இருக்கைகள் போட்டிங்க நீங்கள்? எதுக்காக வந்து 2001 வந்து 25 வருஷம் தள்ளி 26 பண்ணணும்னு போட்டிங்க? 21 சென்சஸ் எடுக்கிற முதல் சென்சஸுக்கு அப்புறம் மறுசீரமைப்பு வரும்னு தெரிஞ்ச விஷயம் தானே. அது இயல்பாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தானே. இன்னும் ஃபர்தராக 20 வருஷம் 30 வருஷம் போஸ்ட்போன் பண்ணுறது வந்து சரியான அணுகுமுறையாக இருக்காதுன்னு கூட நினைக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏன் நீங்கள் பார்லிமெண்ட்டில் சீட் நம்பர் ஏற்றினீங்க? ஒரு கேள்வி இருங்க, கொஞ்சம் இருங்க, நான் பேசி முடிச்ச பிறகு கேளுங்க. நான் பேசி முடிச்ச பிறகு கேளுங்க. ஒரு சிங்கிள், அதாவது இவங்க வந்து ஒரே ஒரு கேள்வி சுவாரஸ்யத்துக்காக ஒரே ஒரு கேள்விதான். நம்ம திமுகவினுடைய பேச்சாளர் அவர்களுக்கும் அண்ணன் கனகராஜ் அவர்களுக்கும் பிரியன் அவர்களுக்கும் எல்லாத்துக்கும் வைக்கக்கூடியது, ராகுல் காந்தி அவர்கள் தொடர்ந்து பேசக்கூடிய ஒரே ஒரு விஷயத்தை, ஜித்னி ஆபாதி உத்னி ஹக். ஹிந்தி தெரியறவங்களுக்கு தெரியும், ஜித்னி ஆபாதி உத்னி ஹக் அப்படின்னா எவ்வளவு ஜனத்தொகையோ அவ்வளவு உரிமை. இது என்ன தெரியுங்களா? தொடர்ந்து சொல்லக்கூடிய நபர் யாருன்னு கேட்டீங்கன்னா, இதுக்காக நாங்க அந்த விஷயத்துக்குள்ளாரே நாங்கள் போகிறதில்லை, அதுக்குள்ளாரையே அது நடக்க போறது கிடையாது. ஆனால் இந்த விஷயத்தை சொன்ன நபர் ராகுல் காந்தி. அதனால்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார். நீங்க கேட்கலாம்ல அப்படின்னு சொல்லி உங்க வழக்கமான திசை திருப்பல் வேலையை நீங்க ஆரம்பிச்சீங்க. உங்க வழக்கமான திசை திருப்பல் ராகுல் காந்தி சொல்லுங்களே. ராகுல் நீங்க சொன்னதை கேட்டோம்ல, சொல்லலாம்ல, இது சொல்லலையா? நான் சொன்னதை கேளுங்க சார். இது சொன்னாரா இல்லையா? நான் கேட்டேன்ல ஐயா, சொன்னாரா இல்லையா? வழக்கமான திசை திருப்பல் நான் சொல்றேன், கேட்டுக்கோங்க. கேட்டுக்கிறேன். நான் ராகுல் காந்தி விவாதத்துக்கு திசை திருப்பல் நீ பேசுங்க, கேட்டுக்கோங்க சார். எப்படி திசை திருப்பல் சொல்றேன்? எப்படி திசை திருப்பல் சொல்றேன்? கேட்டுக்கோங்க. எப்படி திசை திருப்பல்? இதுக்கு பதில் சொல்லுங்க. இதுக்கு கேக்குறாரு. இல்ல முருகானந்த நீங்க கேட்டீங்களா? அதற்கான பதில் தான் அவர் சொல்றாரு. எப்படி திசை திருப்பல் நான் சொல்றேன் உங்களுக்கு. ராகுல் காந்தி வந்து எத்தனை மக்கள் இருக்காங்களோ அவங்களுக்கு ஏற்ற பிரதிநிதிகள் சொன்ன விஷயம் வந்து இது இல்ல. கல்வி வேலை வாய்ப்புகளை எந்தெந்த மக்கள் எவ்வளவு இருக்காங்களோ அந்த எண்ணிக்கையில் அவங்களுக்கு கொடுக்கணும்னு தான் அவர் சொன்னார். நீங்க இதுல திசை திருப்பாதீங்க. மக்கள் பிரதிநிதிகள் பத்தி அவர் சொல்லவே இல்லை. அவர் சொன்னது வந்து கல்வி வேலை வாய்ப்புல ஜாதி வாரி கணக்கெடுத்து யார் யார் எவ்வளவு இருக்காங்களோ அவங்களுக்கு ஏற்றதை கொடுங்க அப்படின்னு தான் சொன்னாரே தவிர மக்கள் பிரதிநிதிகள் கிடையாது. உங்கள் திசை திருப்பது வேலையை இங்க வச்சுக்காதீங்க, அது ஒத்துக்க முடியாது சார். அடுத்து அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஹிந்தி மொழி, அந்த வழக்கமான ஹிந்தி மொழின்றது வந்து நிச்சயமா அது ஒரு அச்சுறுத்தல் இருக்கதான் இருக்குங்க. ஏன்னா கனகராஜ் அதையும் சொல்லிட்டார். அவங்களோட நோக்கம் இடைக்காலத்தில் இந்தி மொழி, இறுதியாக வந்து சமஸ்கிருதம். அதாவது முதல்ல வந்து ஆங்கிலத்தை எடுக்கணும் சார், அந்த இடத்துல ஹிந்தியை வைக்கணும், ஹிந்தியை எடுக்கணும், அங்கே சமஸ்கிருதத்தை வைக்கணும். நார்த் இந்தியாவில் எங்கேயுமே 3வது மொழி கிடையாது. நம்ம தலையில் மட்டும் ஏன் மிளகா அரைக்கிறீங்க 3வது மொழின்ட்டு தமிழ்நாட்டினை பாவம் பண்ணிட்டா. ஏன் நாங்கள் எங்கள் பசங்களாம் 3வது மொழி படிக்கணும்? எதுக்காக படிக்கணும்? ஏன் படிக்கணும்? அதனால் என்ன பயன் இருக்குது? ஒரு பயனும் கிடையாது. நாட்டில் இருக்கிறவங்க தமிழ் படிக்கிறானா, கன்னடம் படிக்கிறானா, தெலுங்கு படிக்கிறானா? எங்கள் மேலே ஏன் ஹிந்தியை திணிக்கிறீங்க? எங்களுக்கு எதுக்கு அந்த மொழி? அதனால் நீங்கள் நேரடியாக ஹிந்தியை திணிக்க முடியாதுன்ட்டு என்ன பண்ணுறீங்க? முதல்ல 3வது வேறு மொழி படிங்க, அது படிங்க, இது படிங்க, அதுக்கெல்லாம் ஆசிரியர் கிடைக்காது, கடைசியில் ஹிந்தியை கொண்டு வாங்க. அதுக்கு 50 கோடி ஒதுக்கி வச்சுட்டாங்க டீச்சர்ஸ்க்கு. தமிழ்நாட்டில் ஹிந்தி கற்றுத்தரத்துக்கு 50 கோடி டீச்சர்ஸ்க்காக ஒதுக்கி வச்சுட்டாங்க சார். இந்த அளவு பண்ணியிருக்காங்க பாருங்க. அப்புறம் இதை எதிர்க்காது இருக்க முடியுமா? இங்கே இதை எதிர்க்க வேண்டியது ஒவ்வொருத்தருடைய கடமை. ஏன்னா இருமொழி தான் இங்கே முக்கியமான விஷயம். அதுதான் தமிழ்நாட்டை இம்ப்ரூவ் பண்ணியிருக்குன்றது ஒரு முக்கியமான விஷயம். இதெல்லாம் வந்து நம்ம வந்து பேச வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கோம் ஆக்சுவலாக. அதனால் இன்னும் மறுசீரமைப்பு வந்து நியாயமான பயம் அது. ஆக்சுவலாக அது தொகுதி நமக்கு குறையாதுன்றதை விட வடக்கில் இருக்கிற மாநிலங்களுக்கு எவ்வளவு ஏறும் இருக்கு பார்த்தீங்களா, அது இன்னும் ஆபத்தான விஷயம் ஆக்சுவலாக. அதை பற்றி வாயை திறக்க மாட்டேங்கிறாங்க யாரும். எவ்வளோ ஏறும் வடக்கில், நமக்கு குறையாதுன்னு சொல்கிறதுக்கு அமித்ஷா குறையாதுன்னு சொல்கிறார்ல. அமித்ஷா குறையாதுன்னு சொன்னால் எந்த ரேஞ்சில் எந்த அடிப்படையில் குறையாதுன்னு சொன்னார் சொல்லுங்க. 543 இருக்க போதா, 848 இருக்க போதா? 848 எங்களுக்கு எவ்வளவு ஏற போகுது? சின்ன உதாரணம் பாருங்க, சின்ன உதாரணம். உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், இந்த ஸ்டேட்ஸ்ல மட்டுமே, பீகார் போன்ற ஸ்டேட்ஸ்ல மட்டுமே 194 வந்து 343 மாறுது சார். நம்மளது அந்த அளவுக்கு மாறாது. ஆனா 543 இருக்கும்போது நமக்கு வந்து 28 27 குறையுது. சவுத் இந்தியாலே 102 ஆக்சுவலா. அந்த பாயிண்ட்ல இருக்கும்போது
மறுசீரமைப்புன்றது வந்து நம்ம கிட்ட இருக்கிற முன்னாடி இருக்கிற இமீடியட் டேஞ்சர் அது ஆக்சுவலா. அதை அட்ரஸ் பண்ண வேண்டியது மாநிலத்தோட கடமை. இதுல வந்து திமுக இந்த இடத்துல கோட்டை விட்டு வச்சுக்கோங்க. எதிர்காலத்தில் இருக்கிற சமூகம், தமிழ் சமூகம் திமுகவை தான் திட்டுவாங்க ஆக்சுவலா, சரியான நேரத்தில் நீங்க எதிர்க்கலன்ட்டு. ரெண்டாவது, அண்ணாமலையெல்லாம் இதுல வாக்குறுதி கொடுத்து ஒன்றும் வேலைக்கு ஆகாது. அண்ணாமலை எப்படி வாக்குறுதி கொடுக்க முடியும்? அவர் யார்? அவர் எதுக்காக வாக்குறுதி கொடுக்குறாரு? வாக்குறுதி கொடுக்க வேண்டிய பிரதமர் சார். அதுவே நம்ப முடியாது, எழுத்துல கொடுக்கணும் ஆக்சுவலா. அதனால வரப்போற பார்லிமெண்ட், நாளையிலிருந்து ஆரம்பிக்கிற பார்லிமெண்ட் செஷன்ல தமிழ்நாட்டு எம்பிக்கள் பார்லிமெண்ட்டை முடக்கணும். பார்லிமெண்ட்டை முடக்கி என்ன பண்ண போறாங்க? அண்ணாமலை யார் சார்? அவர் யார் சார் வாக்குறுதி கொடுக்குறது? அவர் எப்படி சார் கொடுக்க முடியும்? அவரு கவர்மெண்ட்ல இருக்கிறவங்க கொடுக்கணும், கவர்மெண்ட்ல இருக்கிறவங்க கொடுக்கணும். அமைச்சர் திமுக அமைச்சர் அண்ணாமலை கொடுக்க முடியாது, கவர்மெண்ட்ல இருக்கிறவங்க கொடுக்கணும். அண்ணாமலை கவுன்சிலர் கிடையாது சார், அவர் கொடுக்க முடியாது. அண்ணாமலை யாருன்னே உங்களுக்கு தெரியாதுல்ல? அண்ணாமலை எனக்கு தெரியாது சார் யாருன்னு. அவர் கொடுக்க முடியாது உறுதிமொழி, அவர் உறுதிமொழி கொடுக்க முடியாது. உங்களுக்கு அவர் தலைவர், எங்களுக்கு அவர் யாரு? அமைச்சர் திமுகவினுடைய சொல்லிரு, திமுகவுடைய அமைச்சர் என்ன தெரியுமா சொன்னாங்க? அண்ணாமலை அவர்கள் தமிழகத்தினுடைய பங்கை பெற்றுத்தர வேண்டும் அப்படின்னு சொன்னோம்னா தமிழ்நாட்டுக்கு சார். என்னோட கருத்தை நான் சொல்றேன் சார். தமிழ்நாட்டு மக்களுக்கு உறுதிமொழி கொடுக்கணும்னா பிரதமர் கொடுக்கணும், இல்ல வேற பொறுப்பான ஒரு அமைச்சர் கொடுக்கணுமே தவிர அண்ணாமலை கொடுக்க முடியாது சார். அண்ணாமலை அரசியல்வாதி, தமிழ்நாட்டு பாஜக கிடையாது. உங்களுக்கு அவர் தலைவராக இருக்கலாம், அந்த உறுதிமொழி கொடுக்க அவருக்கு எலிஜிபிலிட்டி கிடையாது. he is not entitled, he is not entitled. ராம்கி இப்போ வந்து இந்த தொகுதி மறுசீரமைப்பு அமைச்சர் அண்ணாமலை போய் கேட்க சொல்றாங்க சார். எந்த மாநிலங்கள்லாம் பாதிக்கப்படுதோ அந்த மாநிலங்கள் எல்லாம் வந்து ஒன்றிணைக்கக்கூடிய முயற்சியை முதலமைச்சர் இங்க மு க ஸ்டாலின் முன்னெடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. இது ஒரு மாதிரி பாஜகவுக்கான நெருக்கடி அதிகமாயிட்டே போகுது அப்படின்னு பார்க்கலாமா? இல்லை, இந்த நெருக்கடி வந்து எந்த அளவுக்கு போகும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ வந்து தமிழக முதல்வர் மட்டும் இல்லை, அதாவது இந்தியாவிலே நம்பர் 1 மாநில கட்சி திமுக அவருடைய பணியை செவ்வனே செய்து விட்டார்கள். ஒரு அனைத்து கட்சியை கூட்டி ஒரு தீர்மானம் போட்டாச்சு. அது இப்போ வந்து அதுக்கப்புறம் வந்து இப்போ எம்பிக்களுக்கு கூப்பிட்டு நாளைக்கு தொடங்க போகிற பட்ஜெட் கூட்டத்தொடரில் என்ன செய்யணும், யாரெல்லாம் போய் அணுகணும் அப்படிங்கிறதுல அதுக்கான எல்லா வழிமுறைகளும் சொல்லியாச்சு. ஸோ பந்து வந்து மைதானத்தை விட்டு வெளியாகிடும். இனி வந்து டெல்லிக்கான இது டெல்லியில் என்ன நடக்க போகிறது அப்படிங்கிறது தான் அது. தமிழ்நாட்டு அளவில் நம்ம செய்ய வேண்டியதை செவ்வனே செய்து விட்டோம். இப்போ அங்கே டெல்லியில் நீங்கள் சொல்கிற மாதிரி நெருக்கடி கொடுக்கணும்னா யாரால் நெருக்கடி கொடுக்க முடியும்? இப்போ நீங்கள் முருகானந்தம் ஆகட்டும், கனகராஜ் ஆகட்டும், அவர்கள்லாம் வந்து தமிழக பாஜகவோட குரல், தமிழக கம்யூனிஸ்ட் கட்சியோட குரல். இப்போ டெல்லியில் குரல் எழுப்பணும்னா அது வந்து யாரால் முடியும்னா இந்தியா கூட்டணி சார்பாக. இப்போ இந்த விஷயம் வந்து இந்தியா கூட்டணி கால ஒரு அஜெண்டாவை வச்சு அவங்க பேசியிருந்தால் இன்னும் நீங்கள் சொல்கிற நெருக்கடிங்கிற நிலைக்கு அப்போ தான் வரும். ஸோ இந்த நெருக்கடியை யாரால் தர முடியும்னா இந்தியா கூட்டணி கட்சிகளால் மட்டும் தான் தர முடியும். இப்போ அந்த டெல்லி அளவில் தேசிய அளவில் எழுதியிருக்காரு, முதலமைச்சர் கடிதம் எழுதியிருக்காரு, பேசியிருக்காங்க, அவங்க கூட அந்த எம்பிக்கள் கூட பேச சொல்லியிருக்காங்க. ஆமாம், காங்கிரஸ் கட்சி சார்பாக முன்னாள் நிதியமைச்சர் சிதம்பரமும் சொல்லியிருக்காரு, இது நியாயமான கோரிக்கை எல்லாம் சொல்லியிருக்காங்க. இதை பற்றி நம்ம ஒரு வாரமாக பேசிட்டோம். பட் அடுத்த கட்டம் என்ன, நாளைக்கு என்ன நடக்க போகிறது, யாரால் நெருக்கடி தர முடியும் அப்படின்னு பார்த்தா தேசிய அளவில். அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் இப்போ இங்கே கேட்குற கேள்விகளுக்கு யார் பதில் சொல்லணும்னா தேசிய அளவில் பாஜக கட்சி சொல்லணும். அதை வந்து இங்கே இருக்கிற திமுகவுடைய குரலை வந்து தேசிய அளவில் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் தேசிய அளவில் காங்கிரஸ் கட்சிகளும் பிரதிபலிக்கணும். அப்போ அது சாத்தியம் என்னன்னா, நீங்கள் வந்து இது வரைக்கும் இந்தியா கூட்டணி கட்சி எத்தனை மீட்டிங் நடந்ததுன்னு நம்மளால தெரியும். ஒவ்வொரு சென்ற முறை 8 மாதங்கள் ஆச்சு அவங்க கூட இந்தியா கூட்டணி சார்பாக எம்பிக்கள் கூட்டமே நடத்தப்படவில்லை. தலைவர்கள் தான் கூடி பேசியிருக்காங்க, கார்கேயோட இல்லத்தில் கூட பேசினாங்க, அதுக்கப்புறம் கூட்டமே நடத்தப்படவில்லை. இதுதான் சரியான நேரம். அவர்கள் வந்து அவங்க விவாதித்து இந்தியா கூட்டணி கட்சி எம்பிக்கள் சார்பாக நாளைக்கு அவர்கள் ஒருவேளை குரல் எழுப்பினால் அது வந்து உங்களுக்கு வந்து நெருக்கடி, அப்போ பாஜக நிஜமான நெருக்கடி தரப்படுவதாக நான் எடுத்துக்க முடியும். அது மாதிரியான ஒரு முன்னெடுப்பு இல்லை. சென்ற மாதம் இதே நேரத்தில் வந்து திருமாவளவன் சொன்னாங்க, இந்தியா கூட்டணி சார்பாக கூட்டம் உடனே நடத்தப்பட வேண்டும். ஏன்னா டெல்லியில் ஆம் ஆத்மி தேர்தல் தோல்விக்கு அப்புறம் நம்ம நிறைய விஷயங்களை பேசணும், அதுக்காக கூட்டம் நடத்தப்பட வேண்டும் சொன்னார். ஆனால் இது வரைக்கும் எதுவும் நடக்கல. இப்போ நாளைக்கு பட்ஜெட் செஷன் ஆரம்பிக்குது, அப்படின்னு பார்லிமெண்ட் செஷன் ஆரம்பிக்குதுன்னா அதுக்கு முன்னாடி எப்போதுமே ஒரு தலைவர் அளவில் மட்டமாவது பேசுவாங்க, அதுவும் நடக்கலை. ஸோ அப்படி இருக்கும்போது இது வந்து நாளைக்கு நிச்சயமாக தமிழகத்தை சேர்ந்த திமுக எம்பிகள் குரல் எழுப்ப தான் போகிறாங்க. பட் அது வந்து ஒரு குரல்வாக தான் இருக்கக்கூடிய நெருக்கடிங்கிற நிலைமைக்கு எப்போ ரைட் இதை கேட்போம் மனுஷபுத்திரன். நாளைக்கு திராவிட முன்னேற்ற கழக எம்பிக்கள் இங்கே முதலமைச்சர் சொன்ன அட்வைஸ் படி குரலை எழுப்பாங்க, குரல் கொடுப்பாங்க. அது குரலாக மட்டும்தான் இருக்கும், பெரிய எதிர்ப்பாவோ நெருக்கடியாவோ மாறாதுன்றார் ராம்கி. எப்படி அதை எடுத்துக்குது? குரலுக்கும் எதிர்ப்புக்கும் என்ன வித்தியாசத்தை அவர் கண்டுபிடிக்கிறான்னு தெரியல. நாங்கள் எதிர்ப்பு குரல்னு சொல்கிறோம், சரிங்களா? அதுதான் மேட்ரு. அதில் அவர் என்ன வித்தியாசத்தை கண்டுபிடிச்சி சொல்லிக்கிட்டு இருக்காருன்னு எனக்கு புரியல. அவர் ஏதோ ஒன்று சொல்லணுங்கிறதுக்காக சொல்கிறாரு. நான் இதில் என்ன பார்க்குறேன்னா,
இந்தி திணிப்பு ஒரு விஷயம், பிரதானமான விஷயம். அப்புறம் நிதி பகிர்வு, மூணாவது விஷயம் வந்துட்டு தொகுதி மறுவரை செய்யக்கூடியது. ரொம்ப சுருக்கமாக ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நிதி பகிர்வு விஷயத்தை எடுத்துங்க. தமிழ்நாட்டிற்கு தேவையான பேரிடர் நிவாரண நிதியை கூட ஒன்றிய அரசு கொடுக்க மறுத்து வருகிறது. அது மட்டுமல்லாமல் ஒன்றிய அரசும் மாநில அரசும் சேர்ந்து நிறைவேற்றக்கூடிய திட்டங்களில் ஒன்றிய அரசு கொடுக்க வேண்டிய பணத்தை மெட்ரோ ரயில் திட்டம் உட்பட அல்லது பிரதமர் வீடு கட்டுற திட்டம் உட்பட ஒரு மிகப்பெரிய மோசடியை இன்றைக்கு ஒன்றிய அரசு செய்து கொண்டிருக்கிறது. ரெண்டாவது விஷயம், அதே போல் ஜிஎஸ்டி போன்றவற்றில் இருக்கக்கூடிய வரி பகிர்வில் இருக்கக்கூடிய பாரபட்சங்கள், இது பட்ஜெட்டில் தமிழ்நாட்டிற்கென எந்த சிறப்பு திட்டங்களும் கிடையாது. இப்படியே அடிக்கிட்டே போகலாம். இந்த கொடுமையை தமிழ்நாடு திமுக அரசு பொறுப்பேற்றதிலிருந்து இந்த வஞ்சகத்தை ஒன்றிய அரசு செய்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு நாங்கள் தான் பேசி ஆகணும், எங்கள் எம்பிக்கள் தான் பேசி ஆகணும். அது மட்டும் இல்லை, இதுபோல் வஞ்சிக்கப்படுகிற பாஜக அல்லாத மாநில அரசுகள் அவர்கள் அனைவருக்காகவும் சேர்த்தது, கேரளாவாக இருக்கலாம், இன்னும் சில மாநிலங்கள், அதற்கும் சேர்த்து தான் இதை பேசுகிறோம். நம்பர் 1. நம்பர் 2, இந்தி திணிப்பு. இந்தியை ஏற்றுக்கலைன்னா உங்களுக்கு கல்விக்கு தர வேண்டிய காசை கொடுக்க மாட்டோன்றீங்க. அப்புறம் மும்மொழி கொள்கையை நாங்கள் இந்தியை திணிக்கலை, மும்மொழியை தான் நாங்கள் சொல்கிறோம், நீங்கள் எந்த மொழியை வேணாலும் படிக்கலாம் அப்படின்னு ஒரு கொள்கையை பார்த்திங்கன்னா அவங்க சொல்கிறாங்க. ஆனால் உங்களுக்கு தெரியும், சில தினங்களுக்கு முன்பு இந்து நாளிதழ் வெளியிட்ட ஆய்வறிக்கையில் 80% மேல் வட இந்தியாவில் இந்தி மட்டும்தான் படிக்கிறார்கள், ஆங்கிலமும் படிக்கல, வேறு எந்த மொழியும் படிக்கலைங்கிறத புள்ளிவர்களோடு சொல்லியிருக்காங்க. அது மட்டுமல்ல, மும்மொழி கொள்கை என்று சொல்லிக்கொண்டு இந்தியை தவிர வேறு எந்த மொழிகளுக்காவது இந்தியாவில் எங்காவது ஆசிரியர்கள் இருக்கிறார்களா? தமிழ்நாட்டில் கேந்திர வித்யாலயா பள்ளிகளில் ஒரு தமிழ் ஆசிரியர் கூட கிடையாது என்பதை இன்றைக்கி ஆர்டிஐ மூலம் போட்டு நம்ம வெளிப்படுத்தினோம். அப்போ நான் பார்த்திங்கன்னா ஒருத்தர் மலையாளம் படிக்கணும்னு நினைக்கிறான், கன்னடம் படிக்கணும்னு நினைக்கிறான்னா எங்கே சார் வச்சுருக்கீங்க அதுக்கான ஆசிரியர்கள்? பேப்பரில் எழுதி மும்மொழி கொள்கைன்னா அது உடனே வந்துடுமா? அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எங்கே? மும்மொழி கொள்கை விவகாரத்தில் திமுக ரெட்டை வேடம் போடுது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை கூட முன் வச்சாங்க. இல்லை, அதாவது சார் ரொம்ப அடிப்படையான விஷயம் என்னென்னா, திமுக பார்த்திங்கன்னா ஹிந்தி பேசுகிற பள்ளிகளை நடத்தலை, ஒன்றிய அரசு தான் நடத்துது. சிபிஎஸ்சி பள்ளிகளை திமுகவாக நடத்திக்கிட்டு இருக்கீங்க, இல்லை திமுக கட்சி நடத்திக்கிட்டு இருக்கா? சட்டத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தொழிலை எந்த கட்சியை சேர்ந்தவர்கள் வேண்டுமானாலும் நடத்துவார்கள். அது பார்த்திங்கன்னா சட்டத்தால் தடை செய்யப்பட்ட ஒரு விஷயத்தை அந்த கட்சியில் உறுப்பினராக இருக்கிற அல்லது உறுப்பினராக இல்லாத யாரோ ஒருத்தர் நடத்துகிறாங்கன்னா அது சட்டப்படியான விவகாரமாக மட்டும்தான் அதை பார்க்க முடியும். ஒரு கட்சியினுடைய கொள்கை, ஒரு அரசினுடைய கொள்கை, இந்த கொள்கையை பார்த்திங்கன்னா நீங்கள் எப்படி அணுகிறீங்கன்றது மட்டும்தான் இங்கே நாங்கள் பேச முடியும். இதில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், மிகப்பெரிய மோசடியான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்திங்கன்னா, இந்த மும்மொழி கொள்கை, நிதி பங்கீடோடு சேர்த்து இந்த தொகுதி மறுவரை, அதாவது நீங்கள் இல்லவே இல்லாத ஒரு விஷயத்தை பேசுகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. முருகானந்தம் கூட அவர், அதாவது இதுக்கு நாங்கள் டெய்லி பதில் சொல்லிகிட்டு இருக்கோம். ஆனால் செவிகள் உடையவர்கள் கேட்க கடவர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால் இதை நான் என்ன சொல்கிறேன்னா, டிமானிட்டைசேஷன் ஒன்று இந்தியாவுக்கு வந்தது இல்லையா, அதை எப்பாவது அனௌன்ஸ் பண்ணிட்டா நீங்கள் சொன்னீங்க இல்லை மக்கள்கிட்ட விவாதிச்சதை எடுத்து நீங்கள் அறிவிச்சிங்களா? சரி, அதை விடுங்க. ஒரு கோவிட் வந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா இரவோட இரவாக உத்தரவு போட்டு லட்சக்கணக்கான மக்களை கால்நடையாக ஊரடங்கு உத்தரவு போட்டு வெளியேற்றினீங்களே, முன்னணிப்பு தெரிஞ்சு எச்சரிக்கை கொடுத்து நீங்கள் பண்ணீங்களா? காஷ்மீரை 3 துண்டாக உடப்போன்னு சொல்லிட்டு ஏதாவது அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி நீங்கள் பண்ணீங்களா? அதை ஒரு ராத்திரியில் பண்ணீங்க இல்லையா? இதனால் நீங்கள் பண்ணதுனால இதை பண்ணுவீங்கன்னு அடிப்படையில் நான் சொல்லலை. உங்கள் ட்ராக் ரெக்கார்டு எப்படி இருக்குங்கிறதுக்கு இதை சொல்லிவிட்டு இதில் லாஜிக்கலான விஷயத்துக்கு நம்ம வருவோம். இதில் லாஜிக்கலான விஷயம் என்னென்னா, அடுத்த வருஷத்தோட கொடுத்த 25 வருஷ உத்தரவாதம், அதாவது அந்த 1973 கணக்கெடுப்பின்படி தான் மக்களவை தொகுதி எண்ணிக்கைகள் தீர்மானிக்கப்படணுன்ட்டு 73 இந்திரா காந்தி 25 வருஷம் டைம் கொடுத்தாங்க. அப்புறம் 2000 வாஜ்பாய் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் 25 வருஷம் கொடுக்கப்பட்டுச்சு. டெட்லைன் 2026. இவங்க பார்த்திங்கன்னா நினச்சாலும் நினைக்காட்டியும் அது அரசியல் சாசன சட்ட திருத்த பிரிவு, அது 84ஆம் பிரிவுங்கிறது அரசியல் சாசன ரீதியாக செய்யப்பட்ட ஒன்று. அப்போது நீங்கள் 2026 மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்தி அதன் அடிப்படையில் தொகுதி மறுவரை செய்து தான் ஆக வேண்டும். ஹிந்தியை பார்த்திங்கன்னா ஆட்சி மொழியாக கொண்டு வர்றதுக்காக 15 வருஷம் காலக்கெடு கொடுத்தாங்க. அப்போ 15 வருஷம் முடிகிறதுக்கு முன்னாடி ஆட்சி மொழி அறிவிக்கிறதுக்கான காலக்கெடு நெருங்கினோடனே தமிழ்நாடு ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி நாங்கள் மும்மொழி கொள்கையை ஏற்றுக்க மாட்டோம், இருமொழி கொள்கையை ஏற்றுக்குவோம்னு சொன்னோம். அதே மாதிரியான ஒரு டெட்லைன் தான் இதுவும், தொகுதி மறுவரை. நாங்கள் ரொம்ப சிம்பிள் சார், இவங்க குழப்புறாங்க இல்லையா? அண்ணாமலை சொல்கிறது, அமித்ஷா சொல்கிறது, நாடாளுமன்றத்தில் சட்டபூர்வமான அறிவிப்பாக அது வந்தால்தான், வாஜ்பாய் எப்படி அறிவித்தாரோ, இந்திரா காந்தி எப்படி அறிவித்தாங்களோ அப்படி சட்டபூர்வமாக அறிவித்தால்தான் அது செல்லுபடியாகும். இப்போது ஒரு அடிப்படையான விஷயம், தொகுதி மறுவரை பண்ணுறீங்க இல்லையா, மக்கள் தொகை கட்டுப்பாட்டில் தமிழ்நாடு, கர்நாடகா அல்லது கேரளா, பல மாநிலங்கள்
ஒன்றிய அரசினுடைய திட்டங்களை, முற்போக்கான திட்டங்களை மிக தீவிரமாக செயல்படுத்திய மாநிலங்கள். வட இந்தியாவில் மக்கள் தொகை கட்டுப்பாடு திட்டங்கள் எதுவும் செயல்படுத்தப்படலை. இப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, முற்போக்கான திட்டங்களை செயல்படுத்திய இந்த மாநிலங்கள் அவருடைய பிரதிநிதித்துவத்தை இழக்கக்கூடிய நிலை வருது. அப்போ எப்படி நீங்கள் அதை ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறீங்க? இதுதான் எங்கள் கேள்வி. இப்போ மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் பண்ணணுங்கிறதா 82ஆம் பிரிவு சொல்லக்கூடிய, அதில் தான் 84ஆம் பிரிவில் வந்து விருதுகளுக்கு கொடுக்குறாங்க. 25 வருஷம் இப்போ டெட்லைன் முடிஞ்சிருச்சு. இப்போ மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தொகுதிகளை மறுவரை செஞ்சீங்கன்னா அப்போது ஒரு ஸ்டேட்டுக்கு வந்து எவ்வளவு இது கிடைக்கும்? நீங்கள் ஏன்னா மக்கள் தொகை அந்த விகிதாச்சாரப்படி தான் நீங்கள் கொடுக்க முடியும். இதுதான் நாங்கள் கேட்கக்கூடிய கேள்வி. இதுக்கு பதில் கிடையாது. நாங்கள் வந்து தமிழ்நாட்டோட தொகுதியை குறைக்க மாட்டோம் அப்படின்னா இப்போ இப்படி வச்சுப்போம். வந்துட்டு நாடாளுமன்ற தொகுதிகளுடைய எண்ணிக்கை கூட்டப்படுகிற போது இந்த இருக்கிற தொகுதிகளை நீங்கள் ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணுறீங்க இல்லையா, அதை எந்த அடிப்படையில் பண்ணுவீங்க? மக்கள் தொகை கணக்கின் அடிப்படையில் தானே நீங்கள் பண்ண போகிறீங்க. அப்படி மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் செய்தால் தமிழ்நாட்டிற்கு ஒரு 10 தொகுதிகள் கூடும். அதே வந்து உத்தரப்பிரதேசத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 30-40 தொகுதிகள் கூடும். இவ்வளவு தான் சிம்பிள் விஷயம் சார். இதில் குழப்பறதுக்கு எதுவுமே இல்லை. அப்போது இதுக்கு என்ன வழி அதையும் சொல்லிடுறேன். அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த சட்டம் மக்கள் தொகை அடிப்படையில் மக்கள் பிரதிநிதித்துவம் என்பது ஏன் வந்து பார்த்திங்கன்னா செல்லுபடி ஆகாது என்று சொன்னால், ஒரு சீராக மக்கள் தொகை கட்டுப்பாடு இந்தியா முழுக்க நடக்கல. சரிங்களா? அப்போது முற்போக்கான திட்டங்களை செயல்படுத்திய மாநிலங்கள் பொருளாதார ரீதியாக இன்றைக்கி அடி வாங்குறாங்க. ஏன்னா முன்னேறிய மாநிலங்களுக்கு காசு கம்மியாக கொடுப்பேங்கிறாங்க. அதே போல் இப்போ இந்த விஷயத்தில் மக்கள் பிரதிநிதித்துவத்தையும் இழக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகுது. அப்படி பார்க்குற போது அடிப்படையில் நாங்கள் என்ன கேட்குறோம்னா, ஒன்று இந்த சட்டத்தையே ரத்து செய்யணும். இந்த 84ஆம் பிரிவு இருக்கு இல்லையா, இப்போது இருக்கக்கூடிய விகிதாச்சாரம் இருக்குல்ல 7.18% வந்து தமிழ்நாட்டுக்கு இருக்குது. நீங்கள் 840 தொகுதியோ 1000 தொகுதியோ எதை வேணாலும் நீங்கள் கூட்டுங்க, அதே பெர்சன்டேஜில் எல்லா ஸ்டேட்டுக்கும் கூட்டுங்க. என்ன அதான் மக்கள் தொகை கணக்கெடுப்பு அடிப்படையில் இல்லை, இப்போ இருக்க எண்ணிக்கை இருக்கு இல்லையா, இந்த இப்போ 7.18ங்கிறது திரும்ப ரீடிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறப்ப குறையக்கூடாது, அதே 7.18 இருக்கணும். சரிங்களா? உத்தரப்பிரதேசம் கூட்டுறீங்களா, அதே பெர்சன்டேஜ் அடிப்படையில் கூட்டுங்க. அப்போ அதில் ஒரு ஈக்குவாலிட்டி இருக்கும். இதுதான் திமுகவுடைய கோரிக்கை. அப்படி பார்க்குறப்போ நாங்கள் சொல்லவே இல்லை, நாங்கள் பண்ணவே இல்லை அப்படின்னு ஆக்ஷன் பண்ணிக்கிட்டால் எதை சார் சொல்லிட்டு செஞ்சீங்க? நீங்கள் எதை சொல்லிட்டு செஞ்சீங்க? இது வந்து சார் அடுத்த வருஷத்துக்கான இது ஒரு டெட்லைன் சார். இது உங்களுக்கு ஏன் ஸ்ட்ராங்காக பார்லிமெண்ட்டில் அதை பேசணும்? ஏன் அவங்க மீடியா பேச்சாளர்கள் பேசுகிறாங்க? நாங்கள் நாளைக்கு கேட்போம், வந்து பிரதமர் சொல்லட்டும், நாளைக்கு பார்லிமெண்ட்டில் பாராளுமன்றத்தில் நாங்கள் குரலை இழப்பதான் போகிறோம், அங்கே பிரதமர் பதில் சொல்லட்டும் அப்படின்றாரு. இந்த விகிதாச்சார அடிப்படையில் சரிசமமாக அதை வந்து ஒதுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா, அதற்கான உத்தரவாதத்தை கொடுக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன் வச்சிருக்காங்க. சகோதரர் ராஜா திருவேங்கடம் அவர்களுக்கு சொல்லுகின்றேன், இருக்கக்கூடிய அத்தனை பேர்த்துக்கு சொல்கிறேன், புரிகிற மாதிரி. இப்போ இருக்கக்கூடியவங்க நீங்கள் வந்து டெக்னிக்கலாக பேசினாலும் சரி, அதையவே நான் ப்ராக்டிக்கலாக சொல்கிறேங்க. நாளைக்கு வந்து சொல்லுங்கள் சார், பாராளுமன்றத்தில் போய் குரலை எழுப்புகின்றோம்னு சொல்கிறாங்க. எதையே எழுப்புவீங்க? எந்த விஷயத்துக்காக நீங்கள் குரலை எழுப்ப போகின்றீர்கள்? என்ன விஷயத்தை அடிப்படையாக வைத்து? இல்லாத ஒரு கற்பனைக்கு ஒரு கோட்டையை கட்டினால் அதுல என்ன அதுல போய் முடியும் எனக்கு தெரியல. ஒண்ணு சட்டப்படி அதை வந்து செஞ்சே சகோதரரே இருங்க, நீங்க பேசும் பொழுது கேக்குறேங்க, நீங்க உத்தரவாதங்கிறது உண்மை கிடையாது, புரியுற மாதிரி சொல்றேங்க, கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்றேன். நீங்க எப்படி இருக்கணும்னா என்ன சூழ்நிலை புரியுற மாதிரி சொல்றேன், உங்களுக்கு பிரச்சனை கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்றேன் கேளுங்க. புரியுற மாதிரி சொல்லுங்க, புரியுற மாதிரி சொல்லுங்க. நீங்க புரிஞ்சுக்கிட்டு சொல்லுங்க, பிரச்சனை புரிஞ்சுக்கிட்டு சொல்லுங்க, நீங்க புரியுற மாதிரி சொல்ல வேண்டாம். நான் புரிஞ்சுக்கிறேன், நீங்க பேசுறது மக்களுக்கு புரியலீங்க, நீங்க பேசுறது உங்களுக்கு புரியாது சார், மக்களுக்கு புரியும். வந்து 2026 நான் சொல்றேன், என்ன பதில்னு கேட்டா இல்லாத பிரச்சனை. சகோதரரே நீங்க மெத்த படிச்சவங்க, நீங்க பேசுறது எதுவுமே புரியாது. நீங்க மெத்த படிச்சவங்க, அதனால தான் படிக்காதவங்களுக்கு சொல்லிட்டு புரியுற மாதிரி, படிக்காதவங்களுக்கு அதனால தான் சொல்லிட்டு. சரி, அவர் புரியுற மாதிரி தான் சொல்றாரா சொல்லட்டும். ஆமாங்க ஐயா, நாங்க பாமரன்னு நான் ஒத்துக்கிறேங்க. நீங்க மெத்த படிச்சவங்க, அப்ப சொல்றத கேளுங்க. நீங்க வந்து வீட்ல சொல்றத கேளுங்க, மக்களுக்கு மசாலா அரைக்கிறவங்க, நீங்க வீட்டுல எல்லா மொழியும் படிச்சுட்டு மக்கள் தலையில மசாலா அரைக்கிறவங்க, இன்னும் நிறைய சொல்ல முடியும். நான் சொல்றேன், 2ஆம் கிளாஸ் பையன் 10ஆம் கிளாஸ்ல நான் ஃபெயில் ஆயிருவேன்னு சொன்னா என்ன வேடிக்கை இருக்குன்றதோ அதே போலதான் பாராளுமன்றத்துல போய் இல்லாத ஒரு கற்பனையை பத்தி பேசுனீங்கன்னா மக்கள் என்ன நினைப்பார்கள்?
ரெண்டாவது படிச்சிருக்கிறான் ஒரு பையன். கோமாளித்தனமான விஷயங்களை எல்லாம் பத்தி ரெண்டாவது இருங்க, படிச்சிட்டு இருங்க, இருக்கிறான். உதாரணத்தோட ஐயா சொல்றாரு, நானு கேப்போம், முருகன். பாராளுமன்றத்துல எந்திரிச்சு நான் சொல்லி முடிச்சாரு சொல்லுங்க சார், சொல்லுங்க, சார் நான் சொல்லுங்க. 10ஆவதுல நான் ஃபெயில் ஆயிருவேன் சார் அப்படின்னு சொன்னோம்னா என்ன நினைப்பாங்க? முதல்ல 3வது படிப்பா, அப்புறம் 4வது படிப்பா, 10ஆவதுக்கு நீ டைம் இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அது மாதிரி தான் நீங்க ஜோடிக்காதீங்க, கற்பனை ஜோதிக்காதீங்க. சிம்பிள் கேள்வி கேட்கிறேன். இருமொழி கொள்கைனா என்ன? அது எங்கிருந்து ஆரம்பிக்கணும்? சகோதரர் மனுஷபுத்திரன் கேட்ட நான் ஆரம்பிக்கிறேன். சகோதரர் கனகராஜ் அவர்களும் சொல்லலாம், பிரியன் அவர்கள். இருமொழி கொள்கைனா என்னையா? எனக்கு நான் பாமரன் தான் சொல்லி கொடுங்க. எங்கிருந்து ஆரம்பிக்கணும்? கொள்கைக்கு எதிரானது இருமொழி இருமொழி கொள்கை கொள்கை. எங்கிருந்து ஆரம்பிக்கணும் சொல்லுங்க. மும்மொழி மும்மொழி கொள்கை. கொள்கைக்கு எதிரானது இருமொழி கொள்கை அப்படிங்கிறது மனுஷபுத்திரனோட கருத்து. எங்கிருந்து ஆரம்பிக்கணும்? கனகராஜோட கருத்தை கேட்டுருவோம். வீட்டில இருந்து இருமொழி கொள்கைனா என்னன்னு கேக்குறாரு சார். வீட்டில ஒரு வரியில புரியுற மாதிரி சொல்லுங்க சார் அவருக்கு. சொல்லுதல் யாருக்கும் எளிய அறிவாம், சொல்லிய வண்ணம் செயல். கனகராஜ் சார், கனகராஜ் சார். சொல்லுதல் யாருக்கும் எளிய அறிவாம், சொல்லிய வண்ணம் செயல். நேர்மையும் கிடையாது. இருமொழி கொள்கைனா என்னங்கய்யா? ஐயா தெரியல. நான் வந்து இ- 2026 டெட்லைனை பத்தி கேட்டேன். உங்களுக்கு என்ன பதில் ஒரு சொல்லுங்க? நிமிஷம் அவர் கேள்வி கேட்டாரு. மரியாதையா பேசுறீங்க. அவர் கேள்வி- மரியாதையா வாய்க்கு வந்து உளற அதெல்லாம் பேசக்கூடாது. புரியுதுங்களா? இருமொழி கொள்கை பத்தி பேச தெரிஞ்சுனா பேசு. நீங்க சொன்னீங்க. என்ன? அதுக்கு பதில் சொல்லுங்க. உங்களுக்கு இருமொழி கொள்கை என்னன்னு தெரியுமா? 2026 இருமொழி கொள்கை என்னன்னு தெரியுமா? அதாவது சரி, யார் வீட்ல இருந்து அவர் ஆரம்பிக்கணும்? பேசுறாரு, யார் வீட்ல இருந்து கேட்கல. ஆரம்பிக்கணும்? யார் வீட்ல இருந்து ஆரம்பிக்கணும்? சார் 2026 அன்பில் தொகுதி மறுவரை அன்பில் செய்வது மகேஷ் சட்டம் பொய்யாமொழி. பதில் சொல்லுங்க. யார் அவரு? நான் பதில் கேக்குறேன். சொல்லுங்க. உங்களுக்கு கேக்குதா இல்லையா? அன்பில் மகேஷ் தொகுதி பொய்யாமொழி மறுவரை யாரு? செய்யணும்னு பதில் சட்டம் சொல்லுங்க. இல்லையா? நீங்க அன்பில் மகேஷ் பொய்யா சார், அன்பில் மகேஷ் சார், ஐயா, அவர் வாய்க்கு அன்பில் வந்ததெல்லாம் மகேஷ் இருங்க, இருங்க, சம்மந்தம் இருங்க. இல்லாம அன்பில் மகேஷ் ஏன் சார் நீங்க டைம் வேஸ்ட் பண்றீங்க? இல்ல, முருகானந்தம், இதுக்கு நீங்க வாங்க நேரா. பேசுனதெல்லாம் ரொம்ப சார், ஒரு சம்பந்தப்பட்ட கேள்வி தொகுதி கேட்டா தொகுதி பதில் வரையறைக்கு நேரா வாங்க. அவர் தொகுதி உடனே மறு பேசுங்க. வரையறைக்கு நேரா பதில் வாங்க. இல்லைன்னா ஒரு பதில் விஷயம் இல்லைன்னு ஒத்துட்டு இல்லையா? போக சொல்லுங்க. பதில் இல்லைன்னு ஒத்துட்டு வெளியே போக சொல்லுங்க. உங்களுக்கு உங்க வீட்ல படிக்க வச்சிட்டு இருக்கீங்களா? ஏன் பயப்படுறீங்க? சார், உங்க வீட்ல நான் படிக்க வச்சிட்டு கேட்டதுக்கு பதில் இருக்கீங்களா? சொல்லுங்க, நான் அப்புறம் எங்களுக்கு ஒரு இந்தியை பயம் பத்தி நான் கிடையாது. பேசுறேன். இருமொழி வந்து நாங்க ஹிந்தி படிக்க திமுக மாட்டோம் சார். வீட்டிலே நாங்க இருந்து தமிழ் ஆரம்பிக்க படிப்போம், ஆங்கிலம் வேண்டும். படிப்போம். நாங்க ஹிந்தி படிக்க முடியாது. நீ படிக்க வேண்டாம், படிக்க வேண்டாம். அது திமுக படிக்க காரங்க வேண்டாம். சொல்லுங்க சார். படின்னு பக்கத்துல சொல்றதுக்கு உட்கார்ந்துருக்காரு, உங்களுக்கு எந்த அவர்கிட்ட ரைட்டும் சொல்லுங்க. கிடையாது. தமிழ்நாட்டோட கல்விக் கொள்கையை தமிழ்நாடு அரசு தான் தீர்மானிக்கும். உங்களுக்கு எந்த ரைட்டும் சொல்லி கிடையாது. இருக்காங்க. சொல்லுதல் தமிழ்நாட்டுல யாருக்கும் நாங்க என்ன எளிய படிக்கணும்னு சொல்ல அறிவாம், எந்த ரைட்டும் சொல்லிய கிடையாது. வண்ணம் செயல். அன்னைக்கு அதாவது உங்களை பார்த்து தான் முடிச்சிருக்கோம். உங்களை மாதிரி தொகுதி இருக்கக்கூடிய மறுவரை நபர்களை பத்தி பார்த்து தான் கிடையாது. திருக்குறளை தமிழ்நாட்டிலேயே காசு கொடுக்க எழுதியிருக்காங்க. மாட்டேங்கிறாங்க. ஒரு விஷயத்தை பதில் கிடையாது. சொல்றேன். சும்மா இல்லாத சரிங்க, ஹிந்தி தெரியாது. சரி, ஒரே ஒரு ஹிந்தி ஹிந்தி தெரியாது போடா. உங்க கேள்விக்கு பதில் ஹிந்தி சொல்லுங்க. தெரியாது போடா. பதில் சொல்லுங்க. நீங்க என்ன சார் கேள்வி ஹிந்தி கேட்டீங்க? தெரியாது போடான்னு நாங்க சொன்னீங்கல்ல. கேட்ட ஒரு கேள்விக்கு ஹிந்தி பதில் தெரியாது. சொல்லுங்க முதல்ல. நீங்க என்ன கை நீட்டி கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க? சாதாரண விஷயம். திமுக குடும்பத்துல ஏன் இருமொழி கொள்கையை அமல்படுத்துறீங்களான்னு கேட்கறதுக்கு அதுக்கு பதில் கிடையாது. கேட்டா பதில் கிடையாது. நீங்க ஒண்ணே ஒண்ணு, அன்பில் மகேஷ் அவர்கள் யாரு சொல்றான்னு கேட்டா அதுக்கு பதில் கிடையாது. அமைச்சர் பெருமக்கள் லிஸ்ட் சொல்லிட்டீங்களா? இருங்க, அவர் திமுக கடைசி குடும்பம் ஒரு வார்த்தை நடத்துற சொல்றேங்க. திமுக தமிழ்நாட்டு குடும்பம் பாஜக நடத்துற முழுக்க திமுக முழுக்க குடும்பம் தமிழ்நாட்டுக்கு நடத்துற விரோதமான ஒரு கட்சி. சரி, தமிழ்நாட்டு முருகானந்தம் நீங்க முடிங்க. 100 பள்ளிகள் சொல்லிட்டுங்களா? ஹிந்தி படிக்கக்கூடிய சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு 100 பள்ளிகள் பேரை சொல்லட்டுங்களா? நான் சொல்றேன் சிம்பிளா. ஏன் உணர்ச்சி வசப்படுறீங்க? இருமொழி கொள்கைனாரு அது எங்க இருந்து ஆரம்பிக்கும்? மக்கள் ஏத்துக்கிற விடுங்க. அது எங்க இருந்து ஆரம்பிக்கணும்? ஐயா நீங்க எங்க இருந்து முருகானந்தம் ஒரே ஒரு விஷயம் அவங்க கேக்குறாங்க. இந்திய வந்து யாரும் இவங்க படிக்க வேண்டாம்னு சொல்லல, அதை திணிக்க வேண்டாங்கிறது தானே சொல்லிட்டு இருக்காங்க. யாரு திணிச்சாங்க? இதுல என்ன தெரியுங்களா? ஹிந்தி படிச்சா ராஜா காசு திருமகன் கொடுப்பேன்னு நீங்களும் சொல்றதுக்கு நீங்க அதாவது வந்து யாரு? நெறியாளர் இந்தியை என்பவர் ஏத்துக்கிட்டாதான் பள்ளிக்கூடத்துக்குள்ள காசு கொடுப்பேன்னு சொல்றதுக்கு நீங்க யாரு? அது உங்க சொந்த பணமா? அது அப்படின்னு உங்க பொய்ய சொந்த சொல்ல பணமா? சொன்னது யாரு? தமிழ்நாட்டு பொய்ய சொல்ல பள்ளிகளுக்கு சொன்னது தர யாரு? வேண்டிய பணத்தை அப்படின்னு பொய்ய சொல்ல இந்தியை சொன்னது யாரு? ஏத்துக்கிட்டாதான் கொடுப்பேன்னு சொல்றது அப்படின்னு பச்சை பொய்ய சொல்ல அயோக்கியத்தனம் சொன்னது இல்லையா? யாரு? பச்சை அயோக்கியத்தனம் அப்படின்னு இல்லையா? பொய்ய சொல்ல சொன்னது இந்த யாரு? அயோக்கியத்தனத்தை பண்ணீங்க. நீங்களா? யார் சொன்னாங்க நீங்க படிக்கணும்? சொல்றதா அயோக்கியத்தனம். நீங்க என்ன பேசக்கூடியதா இந்தியை அயோக்கியத்தனம். ஏத்துக்க, இல்லைன்னா தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய 2100 கோடி ரூபாய் கொடுக்க மாட்டேன். அத மத்த ஹிந்தி சொல்லி கொடுக்கறவங்கள மூடுங்க. நாங்க தமிழ்நாட்டுக்கு இவ்வளவு துரோகம் தமிழை திணிக்கின்றோம். ஒன்றிய அரசு பிரதமர் அவர்கள், மோடி இந்த அவர்கள் பாஜக தமிழை திணிக்கின்றார்கள். புரிஞ்சுக்கங்க. தமிழை தமிழ்நாட்டு மக்களுடைய அனைத்து செல்லுகின்ற இடமெல்லாம் பேசலாம், அந்த பாஜக பேசலாம். துரத்துது செல்லுகின்ற மக்கள். இடமெல்லாம் பேசலாம். தமிழை திணிக்கின்றார்கள்.
அதைக்கு திராணி இருக்கின்றதா? உங்க குடும்பத்தை பார்த்து மனசாட்சியோட பேசுங்க. உங்களுக்கு திராணி இருக்கின்றதா நான் கேக்குறேன். ஹிந்தியை படிக்காதீங்கன்னா உங்க எந்த ஸ்டேட்லயாவது அந்த ஊர் பாஜககாரர் அந்த நூற்றுக்கணக்கான பள்ளிகள் இருக்கின்றது. ரெண்டு பேர் ஒரே நேரத்துல பேசலாம். கேட்காதீங்க, முடிச்சிட்டோம். அவர் முடிச்சிட்டோம். நீங்க எங்களை பார்த்து சொல்றீங்க இதுதான் வேடிக்கையா இருக்கின்றது. தமிழ்நாட்டுல இருந்து துடைத்து எரியப்பட வேண்டிய கட்சி அத போய் அன்பில் மகேஷ் பொய்யாமலை அவர்களிடத்துல போய் நீங்க தமிழர் விரோத கட்சி சார். தமிழ்நாட்டுக்கு நிதி கொடுக்கறாங்க. ஓகே ரெண்டு பேர் இருங்க. கனகராஜோட பார்வை கேட்டு வந்தாரு. எல்லாத்தையும் நீங்க ஆதரிக்கிற கட்சி, தமிழர்களுக்கு துரோகம் செய்கிற ஒரே கட்சி பாஜக. அதுல எந்த சரி, முருகானந்தம் பேசலாம், தொடர்ந்து பேசலாம். வர உங்ககிட்ட வர முருகானந்தம் மனுஷ் வர கனகராஜ் எங்க இருந்து கேவலப்பட்டு நீங்க தான் பேசுறீங்க. நீங்க தான் அத கேட்கலாம் சார், அத கேட்கலாம். கனகராஜ் சார் ரொம்ப நேரமா இல்ல கனகராஜ் சார் ரொம்ப நேரமா குறுக்கிட்டாரு. இருங்க கனகராஜ் சார், என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? சட்டம் ஒழுங்கை பத்தி நீங்க பேசுறீங்களா? போதைப் பொருளுடைய தலைநகரமா குஜராத். சரி மனுஷ் பேசலாம், தொடர்ந்து பேசலாம், தொடர்ந்து பேசலாம். முருகானந்தம் சார் பேசலாம் சார், தொடர்ந்து பேசலாம். கனகராஜ் இப்போ முருகானந்தம் அவர்கள் என்கிட்ட கேள்வி கேட்டாங்க. இருமொழி கொள்கைனா என்ன அப்படின்னு கேட்டார். நான் என்ன கேட்குறேன், மும்மொழி கொள்கைனா என்ன சார்? முருகானந்தம் சார், மும்மொழி கொள்கைனா என்னன்னு சொல்லுங்கள், நான் இருமொழி கொள்கையை சொல்கிறேன். மும்மொழி கொள்கை என்ன அவர் சொல்லட்டும். மும்மொழி கொள்கைனா என்னன்னு சொல்லுங்க. வயசு ஜாஸ்தி நீங்க சொல்லிருங்க. ஆனா வேண்டாம், மும்மொழி கொள்கைனா நான் சொல்றேன்னா அவர் ஒரு கேள்வி கேட்டா பதிலுக்கு ஒரு கேள்வி கேட்பாரு. இல்ல முருகானந்தம் அவர் கேட்டது இல்ல, அவர் கேட்டார்ல மும்மொழி கொள்கை அப்படின்னா என்ன, அதை சொல்லுங்க. என்ன ராஜா திருவேங்கடம் டிபேட் மாதிரி இருக்கணும். இருமொழி கொள்கை அது எங்க இருந்து ஆரம்பிக்கணும்? சிம்பிள் லாஜிக். நீங்க நீங்க கட் பண்ணி போடுங்க, நான் பேசுறது பூரா கட் பண்ணிருங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க. அது பத்தி இல்ல சார், நீங்க பேசுறத கட் பண்ணல சார், எல்லாம் கேட்டுட்டு தான் இருக்கோம். இல்ல நீங்க கேட்டீங்க இல்லையா இருமொழி கொள்கைனா என்னன்னு கேட்டீங்க இல்லையா? அவர் ஒரே ஒன்று கேக்குறாரு, மும்மொழி கொள்கைனா என்னன்னு கேக்குறாரு சார். சார் இருமொழி கொள்கைனா என்ன? நான் மூன்று மொழி கொள்கையை பத்தி சொல்லுகின்றேன். உங்களுக்கு நாங்க வீடு வீடா போய் மும்மொழி கொள்கைன்னு சொல்றீங்களா, அது என்ன அது சொல்லுங்க. ஆமா இல்ல மும்மொழி கொள்கைனா என்ன? அதுக்கு பிறகு உங்களுக்கு பிடித்த என்ன மொழி வேணாலும் படிங்க. சரி, இதுதான் மும்மொழி கொள்கை. ரைட், வாங்க கனகராஜ் சார். ஆனா இருங்க இருமொழி கொள்கைனா என்ன? ஆனா என்ன இருமொழி கொள்கைனா என்னன்னு கேட்டோம்னா திருப்பி முன்னாலயே போறீங்க. இருமொழி கொள்கை சொல்லிட்டாங்க, அத சொல்ல விடுங்க. சொல்றாரு கனகராஜ் சார், சொல்றாரு இருமொழி கொள்கைனா என்னன்னு சொல்லுங்க. நீங்க இப்படி பேசுறது ஒரு ஏமாற்று. ஏன்னா இருமொழி தமிழ்நாட்டில் கூட கேந்திரிய வித்யாலயால மூணாவது ஒரு மொழின்னு சொல்லிட்டு தமிழ் ஏதாவது தமிழ்நாட்டில் இருக்க கேந்திர வித்யாலயாவில் ஒரு பள்ளியில் இருக்கா? ஆனால் சமஸ்கிருதம் இருக்கா இல்லையா? சமஸ்கிருதம் தமிழ்நாட்டில் இருக்கா இல்லையா? எனவே நீங்க சொல்றது ஏமாற்று. இந்திங்கிறதே ஏமாற்று. இடைக்காலத்தில் இந்தி, இறுதியாக சான்ஸ்கிரிட் என்பதுதான். எனவே தான் நாங்க என்ன சொல்றோம், இருமொழி கொள்கை தான் நாங்க வச்சிருப்போம். மூணாவது மொழி நாங்க என்னங்கிறத என்னன்னு சொல்லுங்க சார். முருகானந்தம் சார் அவர் முடிச்சிட்டு சார், முடிச்சிட்டு என்ன தெரியுமா? இல்ல அவர் சொல்றத முழுமையா கேட்டு நீங்க பதில் சொல்லுங்க. ஏன்னா ஒரே நேரத்தில் ரெண்டு பேரும் பேசணுமா பாக்குறவங்களுக்கு புரியல. ஏங்க நீங்க கேட்டுட்டீங்க, அவர் பதில் சொல்லட்டும். இருங்க வரேன். நான் வந்து தொலைவுல அவர் நேரடியாக திரு முருகானந்தம் இல்ல அவர் முருகானந்தம் இல்ல கனகராஜ் தொலைவுல தான் பேசிட்டு இருக்காரு. இருங்க அவர் முடிச்சிரட்டும், நீங்க பதில் சொல்லுங்க. திரு முருகானந்தம் 8 மணி நேரம் 16 மணி நேரம் வேலை பார்த்தவன் சாப்பாட்டுக்கு வழி இல்லாம கூட இருக்கான். இன்னைக்கு ஒருத்தன் ஏமாத்துனா அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட இருந்து விமானத்தை பறிமுதல் பண்ணியிருக்காங்க. யோக்கியமா இருந்து என்னடா பண்ண போற? 16 மணி நேரம் வேலை பார்த்து நாங்க பாடுற பிளேனே வச்சிருக்கோன்னு சொல்லுவீங்களா? அசிங்கம் சார். அது ஒரே ஒரு ஆள் இருந்தாலும் அந்த உண்மையை பேசுவேன். நீங்க சொல்லுங்க, இன்னைக்கு கேந்திர வித்யாலயாவில் தமிழை அமுல்படுத்து என்று நான் கேட்பேன் தமிழ்நாட்டில் சொல்லுங்க பாப்போம். அந்த யோக்கியதாம்சம் இல்லை. ஆக்சுவலா
இருமொழி நீங்க கொள்கை ராம்கி சார் கேட்டார். கேட்ட ராஜா திருமகடா இப்ப நீங்க நியாயமா நடந்துக்கலைனா நீங்களே நான் எனக்கு தான் பதில் சொல்ல மாட்டாரு அண்ணன் கனகராஜ் எனக்கு பதில் சொல்ல ஏங்க நான் சொல்லிட்டேங்க இருமொழி கொள்கை என்பது என்னுடைய தாய்மொழி. என்ன சொல்லுங்க இருமொழி கொள்கை எங்க இருந்து ஆரம்பிக்கணும் பிளஸ் எங்க இருந்து ஆரம்பிக்கணும் ஏங்க நான் பேச விடுங்க, நீங்க பேசவே மாட்டீங்களா? சந்தைக்கு போனா ஆத்தாவையும் காசு கொடுன்னு இந்த கமலஹாசன் ஒரு படத்துல பேசுற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கீங்க. என்னது காமெடியா இருக்கு? கொஞ்சம் நிதானமா இருக்க மாட்டீங்களா? உங்க கூட்டணி கட்சி தலைவர் எங்களுது இல்ல. அடுத்து நம்ம ராம்கி சொன்னாரு தமிழ்நாடு மட்டும் பேசினா போதுமா சார்? ஓபிசி இடஒதுக்கீடு தமிழ்நாடு மட்டும்தான் பேசியது, தமிழ்நாட்டுக்காகத்தான் சட்டம் திருத்தப்பட்டது தெரியுமா? 69% இடஒதுக்கீடு தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் இருக்கு. மெடிக்கல்ல இந்தி மும்மொழி கொள்கை எல்லா இடத்துலையும் அமல்நாடு பிறகும் தமிழ்நாடு போராடி தமிழ்நாட்டில் ஒத்துக்கொள்ளும் வரை இருமொழி கொள்கைன்னு வந்தது. கடைசியாக ரொம்ப கடைசியாக சொல்கிறேன், நீங்கள் வந்து ஒன்றிய அரசாங்கம் மெடிக்கல் சீட்டில் 15% எடுத்துகிட்டு போய் அதில் எல்லா இடஒதுக்கீடும் இருக்கும், இடபிள்யூஎஸ்க்கு கூட இடஒதுக்கீடு இருக்கும், ஓபிசிக்கு இருக்கக்கூடாதுன்னு சொன்னோன்னா கோர்ட்டுக்கு போய் போராடி அதை ஜெயிச்சுட்டு வந்தது தமிழ்நாடு மட்டும்தான். எனவே இந்தியா கூட்டணி கட்சிகள் நிற்கும். இங்கே மாநில உரிமை பற்றி பேசுகிறோம், மாநிலம் விரும்புகிறத அமல்படுத்தட்டும். தமிழ்நாடு ஒவ்வொரு மாநிலமும் அவங்க என்ன விரும்புகிறாங்களோ அதை செய்யட்டும். தமிழ்நாட்டுக்கு மாநிலங்களுக்கு இருக்க கூடிய உரிமையில் நீங்கள் பண்ணுங்கிறதா. எனவே தமிழ்நாடு மட்டும் நின்னா ஜெயிச்சிட முடியுமா? நான் சொன்ன 69% உச்சநீதிமன்ற தீர்ப்பு சொன்ன பிறகும் இன்னைக்கு இருப்பதற்கான காரணம் தமிழ்நாடுங்கிறத மறந்துடாதீங்க. இருமொழி கொள்கை என்று நாம் பேசிக் கொண்டிருப்பதற்கு காரணம் தமிழ்நாடு என்பதை மறந்துடாதீங்க. எனவே இந்த பிரச்சனையில நீங்க பேசுற போது என்ன பார்க்க கூடாதுன்னா சரியா தப்பா என்று பார்ப்பதற்கு பதிலாக எங்க போய் நின்னுக்கிறீங்கன்னா பிளேன் வச்சுட்டான்ல ஜெயிச்சிட்டான் அப்படின்னு பேசிட்டு இருக்கீங்க. எனவே உண்மையிலே பாஜகவுக்கு இப்போ கூட எனக்கு என்ன தோணும் தெரியுமா? தமிழ்நாட்டில் அவங்க கையெழுத்து வாங்குறாங்க, கையெழுத்து வாங்குறீங்கல்ல, நியாயம் தோணுதுல. நீட்டு வேணான்னு 1 கோடி கையெழுத்து வாங்கி கொடுத்தோம்ல, அதை என்ன பண்ணீங்க? என்ன பண்ணீங்க? அதானி கடை போட்டு அதானி 1 லட்சம் கையெழுத்து வாங்கினா உங்களுக்கு இவ்வளவு ரோசம் வருது. 1 கோடி கையெழுத்து வாங்கினா அதை மதிச்சிருந்தீங்களா? அதானி கதை சொல்லிட்டு மதிக்க முடிஞ்சதா உங்களுக்கு? மதிக்க தெரிஞ்சதா உங்களுக்கு? ஜனநாயகத்துக்கு உங்களுக்கு ஏதாவது இருக்கா? உங்களுடைய ஆக சிறந்த காம்ரேட் அவர்கள் இவங்க அண்ணன் பினராயி அவர்கள் தான் பஸ்ஸுக்கு பின்னால அதானி அவர்களுக்கு நன்றி அப்படின்னு போட்டு பஸ்ஸில் எல்லா கேரளா பஸ்லையும் ஒட்டி இருக்கிறாரு. உங்களுக்கு ஃபோட்டோ அண்ணனோட ஃபோட்டோ அனுப்பிச்சிங்கன்னா ராஜா திருவேங்கடனுக்கு அனுப்புகிறேன், எல்லாத்துக்கும் அனுப்புகிறேன். இதுதான் உங்களுக்கும் அதானி அவர்களுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு. அதெல்லாம் பேசாதீங்க. மக்கள் வந்து தெளிவாக இருக்கிறாங்க. அதனால தான் இப்போ உங்களுக்கு அந்த அளவுக்கு கொண்டு சீட்டுகளை கொண்டு வந்து வச்சுக்கிறாங்க. ஒரே பதிலே சொல்லியே அண்ணன் கனகராஜ் பதிலே கடைசி வரைக்கும் அண்ணா பதிலே சொல்லியே இருமொழி கொள்கை எங்கிருந்து ஆரம்பிக்கணும்? என்ன சொல்ல கேள்வி சார் சொல்றாரு சார். இருமொழி கொள்கை அந்த 2 வாரம் கேளுங்க. அதுல ஒரு வாரம் இது ராஜா திருவேங்கடம் மனசாட்சியே அந்த 2 வாரத்துல ஒண்ணு சார் இன்னும் எங்க 2 வாரத்துல வாங்கிட்டு சொன்னாரு. அதான் கேட்டிட்டு இருக்கேன். கனகராஜ் சார், கவுண்ட் பண்ணி ஜோக்க திரும்ப சொல்லிட்டு இருக்காரு. கனகராஜ் இத போய் சீரியஸா எடுத்து பேசிட்டு இருக்கீங்க. இருமொழி கொள்கை என்பது ஒரு வாரத்துல எங்கன்னு கேக்குறாரு. இருமொழி கொள்கை என்பது இருமொழி கொள்கை என்பது திரு தமிழ்நாட்டுக்கு நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. இருமொழி கொள்கை என்பது ஒரு மொழி என்னுடைய தாய்மொழி, இன்னொரு மொழி உலகம் முழுவதற்குமான தொடர்பு மொழியாக நான் ஆங்கிலத்தை கற்பேன். அதாவது தெரியலைன்னா விட்டுருங்க. சரி விடுங்க. வர சார் கனகராஜ் சார் வர இருங்க. கனகராஜ் அண்ணா இருமொழி கொள்கை எங்க இருந்து ஆரம்பிக்கணும்? இருமொழி கொள்கை அண்ணா எங்க இருந்து ஆரம்பிக்கணும்? இருமொழி கொள்கை யார் வீட்ல இருந்து ஆரம்பிக்கணும்? நான் கேக்குறேன், யார் வீட்ல இருந்து ஆரம்பிக்கணும்? 1968ல இருந்து இருங்க முருகானந்தம் இருங்க. 1968ல இருந்து ஆரம்பிக்குது. அப்போ வந்து மும்மொழி திட்டம்னு பார்லிமெண்ட்ல ஒரு சட்டம் நிறைவேற்றினாங்க. நார்த்ல இருக்கிற மாநிலங்களில் சவுத் இந்தியன் லாங்குவேஜ் கத்துறணும், சவுத்தில் வந்து ஹிந்தியை கத்துறணும்னு ஆரம்பிச்சாங்க. அப்போ தான் வந்து அண்ணா மூச்சுன்னு என்ன பண்ணாரு,
தமிழ்நாட்டுக்கு இந்த திட்டம் ஒத்துக்காது, நாங்கள் ஹிந்தி ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னார். சவுத் இந்தியாவில் இருக்கிற மற்ற ஸ்டேட்ஸ் இருக்குல்ல, அவங்க ஹிந்தி ஏற்றுட்டாங்க. அப்போ காங்கிரஸ் கவர்மெண்ட் தான் இருந்தது, ஹிந்தி ஏற்றுட்டாங்க, இந்தியை கற்றுட்டு இருந்தாங்க. தமிழ்நாட்டில் அண்ணா மட்டும் இருமொழி கொள்கையை அப்போ தான் கொண்டாந்தார். எங்கள் பசங்களுக்கு தமிழும் ஆங்கிலமும் போகிறோம். நம்ம வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ஸை பற்றி தான் பேச முடியும். இங்கே இருக்கிற 37,000 கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் 54 லட்சம் பேர் படிக்கிறாங்க. அவங்க வந்து ஆங்கிலம் ஒரு சப்ஜெக்டாக தான் படிக்கிறாங்க. 1ஆவதுலேருந்து 12ஆவது வரையும் தமிழில் தான் படிக்கிறாங்க, மற்ற சப்ஜெக்ட்லாம் படிக்கிறாங்க. இது மாதிரி வேறு எங்கேயாவது இருக்கான்னு நீங்கள் கேட்டு சொல்லணும். எந்த ஒரு தனியார் பள்ளியிலையாவது தமிழ் மீடியம் கிளாஸ் பார்த்துருக்கீங்களா? இருக்கவே இருக்காது. நம்ம வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் விளிம்பு நிலை மக்கள், பிற்பட்ட மக்கள், அவங்களுக்காக, கிராமப்புற மக்களுக்காக இருக்கிறது தான் கவர்மெண்ட் ஸ்கூல். அவங்களுக்கு என்ன தேவைன்னு கவர்மெண்ட் தான் டிசைட் பண்ணுறாங்க. அதனால் இருமொழி கொள்கை என்பது அண்ணா காலத்தில் அந்த 68 கொண்டு வந்த சட்டத்தின் அடிப்படையில் நாங்கள் ஹிந்தியை ஏற்றுக்க மாட்டோம்னு சொல்லி இங்கே நிறைவேற்றின ஒரு விஷயம். அதுதான் பள்ளியில் சொல்லிக் கொடுக்குற இருமொழி கொள்கையாக இருக்குது. அதுதான் இருமொழி கொள்கையோட மூலம். அதுதான் ஆக்சுவலாக வந்து. ரெண்டாவது வந்து இந்த மக்கள் தொகை குறைப்பு இருக்கு இல்லையா, மக்கள் தொகை குறைப்பு கனகராஜ் சார் சொன்ன மாதிரி வெறும் இந்த மறுசீரமைப்பில் மட்டுமே பிரச்சனை வரல, நிதி பகிர்வில் பிரச்சனை வருது. ஏன்னா 4 காரணிகள் வச்சுருக்காங்க. ஒன்று வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு, அது குறைஞ்சினே போச்சுன்னா உங்கள் பகிர்வில் நீங்கள் குறைஞ்சிரும். அப்புறம் உங்கள் ஏரியா, மாநிலத்தோட ஏரியா இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் தனிநபர் வருமானம் சம்மந்தப்பட்டது, உங்களுக்கும் மற்ற ஸ்டேட்ஸுக்கும் எப்படின்னு கம்பேர் பண்ணுவாங்க. அப்புறம் உங்கள் மாநிலத்தில் இருக்கிற ஃபாரஸ்ட் கவர், மனம் எவ்வளோ இருக்குது, இந்த மாதிரி ஒரு 4-5 காரணிகளில் பண்ணுவாங்க சார். மக்கள் தொகை குறைஞ்சனே போச்சு வச்சுக்கோங்க, எதிர்காலத்தில் வந்து தொகுதிகள் மட்டும் போகாது, நமக்கு வந்து வரி பகிர்வுலையும் மத்திய அரசோட ரெவல்யூஷன் சொல்கிறாங்கல்ல, வரி பகிர்வு, அதுலேயும் நமக்கு குறைஞ்சி போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அதனால் வந்து இந்த இடத்துல வந்து வரி பகிர்வை பற்றியும் நம்ம அந்த மக்கள் தொகையினால் குறைச்சதுனால வரி பகிர்வு அஃபெக்ட் ஆகக்கூடாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா மறுசீரமைப்பு மூலமாக தொகுதிகளும் நமக்கு அஃபெக்ட் ஆகக்கூடாது. ஸோ இந்த ரெண்டுமே நம்ம வந்து சேர்ந்து பண்ண வேண்டிய அவசியம் இங்கே இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதனால் இந்த அடிப்படையில் பார்க்கும்பொழுது இந்த தமிழ்நாடு இப்போ எடுத்துருக்கிற இந்த இது ஸ்டாண்ட் இருக்கு இல்லையா, இது வந்து கண்டிப்பாக வந்து பார்லிமெண்ட்டில் வந்து வச்சு அவங்க வந்து ஆளுங்கட்சியோட ஒரு வாக்குறுதியை வாங்க வேண்டிய அவசியம் இருக்குது. நமக்கு மக்கள் தொகை குறைப்பு திட்டத்தை வந்து அந்த குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை சீராக அமுல்படுத்தியதுனால நமக்கு ஏற்படுத்தின நமக்கு வந்து எந்த விதமான பாதிப்பும் வரக்கூடாதுன்ற விஷயம் இருக்குல்ல, அதை வந்து கண்டிப்பாக வலியுறுத்தி சொன்னது எப்படி கடந்து போகிறது. இது வந்து திமுக மட்டும் தான் குரல் கொடுக்குது, இந்தியா கூட்டணி வந்து ஒன்று சேர்த்திருக்கணும், இந்தியா கூட்டணி அதற்கான முயற்சி எடுத்திருக்கணும் அப்படிங்கிறத எப்படி பார்க்குறது சார்? இந்தியா கூட்டணி முயற்சி எடுக்கணுன்றதோட பாதிக்கப்பட்ட மாநிலங்கள் முயற்சி எடுக்கணும் தான் சார் முக்கியம். அதுக்கு தான் வந்து 7 ஸ்டேட்டுக்கு அவர் லெட்டர் எழுதியிருக்கார். 7 ஸ்டேட்டுக்கும் 28-29 கட்சிகளுக்கு லெட்டர் எழுதியிருக்காரு. ஸோ பாதிக்கப்பட்ட ஸ்டேட் மூலமாக நம்ம அவங்க மூலமாக ஒரு கோஆர்டினேஷன் கமிட்டி போட்டு, ஒரு ஜாயிண்ட் ஆக்ஷன் கமிட்டி போட்டு, அந்த ஒரிசா, ஈவன் பிஜேபி ஆளுற ஒரிசா கூட பாதிக்குது ஆக்சுவலாக வந்து. ஸோ அதனால் வந்து பாதிக்கப்பட்ட மாநிலங்கள் சேர்றதா இதில் பெட்டர். இந்தியா கூட்டணின்றது அது ஒரு பர்பஸ்க்காக இருக்குது சார். மோடி கவர்மெண்ட் ஆகட்டணுன்ற ஒரு பர்பஸ்க்காக அவங்க ஒன்று கூடியிருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்களில் யார் யார் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்களோட சேர்ந்து போராடுறது பெட்டர் ஆக்சுவலாக. ராம்கி, நேஷனல் இஷ்யூ, திமுகவோட முன்னெடுப்பு, இதை ரீஜனல் பார்ட்டிஸ் எப்படி பார்க்குறாங்கிறத நம்ம பார்க்கணும். நேஷனல் பார்ட்டிஸோட தமிழ் பிரான்ச்சில் போய் கேட்டிங்கன்னா இப்படி தான் டைல்யூட் பண்ணுவாங்க. முருகானந்தன் என்ன பேசினார், தோழர் என்ன பேசினார் நமக்கு தெரியும். அவங்க கிட்ட கருத்தே இல்லை. நீங்கள் ரீஜனல் பார்ட்டிஸ், பாதிக்கப்பட்ட மாநிலங்கள் என்ன சொல்கிறாங்கிறத முக்கியம். திமுக எம்பிக்கள் அவங்க போய் பாதிக்கப்பட்ட மாநிலங்கள் போய் அவங்களுக்கு போய் எஜுகேட் பண்ணும் அப்படின்னு நம்ம சொல்கிறது எனக்கு ரொம்ப இதாக இருக்குது. என்னென்னா அவங்க தே ஷுட் கம் ஃபார்வர்ட். அவங்களுக்கு இந்த பாதிப்போட இதை அவங்களுக்கு புரிஞ்சிருக்கணும், அவங்க வரணும். இப்போ நாளைக்கு வந்து நாடாளுமன்றத்தில் திமுக எம்பிகளுடைய தமிழ் குரலை விட இந்தியா கூட்டணி எம்பிகளுடைய இந்தி குரல் தான் அதிகம் ஒழிக்கணும். அதுதான் நிறைய போய் சென்றடையும். நான் எதுக்கு சொன்னேன், இந்த பிரச்சனைக்கான ஒரே தீர்வு என்னன்னா அடுத்த 25 வருஷங்களுக்கு போஸ்ட்போன் பண்ணுறது தான். அதை யார் முன்னெடுக்க முடியும்? ஒரு இந்தியா கூட்டணி சார்பாக ஒரு அஜெண்டா முடிவெடுத்து அவங்க நாடாளுமன்றத்தில் பேசி எதிர்க்கட்சி தலைவர் ஆளுங்கட்சி பிரதமர்கிட்ட உத்தரவாதம் வாங்கி தரணும். இதுதான் நிரந்தரமான சொல்யூஷன். அதுக்கு சாத்தியம் இருக்கா? இல்லை, அதாவது ஒரு ஜனநாயகத்தினுடைய குரலுங்கிறது அதுதான். நாங்கள் இப்போ வைக்கிற கோரிக்கை என்பதே இது ஒன்று, திரும்ப வந்து ஒரு 25 ஆண்டு காலம் இது போஸ்ட்பான் பண்ணணுங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஆனால் அடிப்படையில் என்னென்னா, தமிழ்நாட்டுக்கு வந்து தொகுதிகள் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்னால், தமிழ்நாட்டில் தேர்தலில் வெற்றி பெற வாய்ப்புள்ள எல்லா கட்சிகளுமே கவலைப்படும். ஒரு சீட்டு வாங்க நம்பிக்கை உள்ள கட்சிகள் கூட கவலைப்படும். பாஜக பட்டு அதை பற்றி கவலைப்படவே இல்லை, சீமானதை பற்றி கவலைப்படவே இல்லை. அப்படி பார்க்குறப்ப தமிழ்நாட்டில் ஒருபோதும் நம்ம ஜெயிக்க முடியாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டவங்க, நமக்கு தொகுதி இருந்தால் என்ன இல்லாட்டி என்ன, எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 கண்ணு போனாலும் சரி, ஒரு கண்ணு போனாலும் சரி, எதிர்க்கு 2 கண்ணு போகணுங்கிற மாதிரி அவங்களுடைய நோக்கம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடோ தென்னிந்தியாவோ நம்மளால் ஒருபோதும் வெல்ல முடியாத மாநிலங்கள். வட இந்தியாவில் சீட்டு எண்ணிக்கை அதிகரித்து வட இந்தியாவில் நம்முடைய மதவாத அரசியலின் அடிப்படையில் இன்றைக்கி கட்டமைச்சு வச்சுருக்கிறதன் மூலமாக இந்தியாவை நிரந்தரமாக ஆளலான்னு ஒரு கனவு காண்றாங்க. இதை முன்கூட்டி விழித்துக்கொண்டு இன்றைக்கி தமிழ்நாடு முதலமைச்சர் இந்த குரலை எழுப்புகிறார். இதில் இன்னொரு அடிப்படையான ஒரு விஷயம், இப்போ ராம்கி கேட்குறாரு, மற்ற மாநிலங்களுக்குலாம் இதை பற்றி ஏன் கவலை இல்லை அப்படின்லாம் கேட்குறாரு. இந்தி பிரச்சனைலையும் இதுதான் சார் நடந்துச்சு. இந்திய தமிழ்நாடு மட்டும் எதிர்த்தப்போ மற்ற மாநிலங்கள்லாம் நம்மளை பார்த்து கேலி கூட பண்ணாங்க. ஆனால் இன்றைக்கி மேற்கு வங்கத்தில் இந்திக்கு எதிரான குரல் ஒழிக்கிறது,
இது கேரளாவில் ஒழிக்குது, வங்கத்தில் இது கர்நாடகாவில் ஒழிக்குது. இந்தி எங்களுடைய தனித்தன்மையை அழித்து விட்டது. எங்களுடைய தனியே மராட்டியத்தில் ஒழிக்குது சார். மற்ற ஊரை விடுங்க, நீங்கள் மராட்டியத்தில் ஒழிக்குது அவங்க ஆட்சி பண்ணக்கூடிய இதில். இதை ஏன் சொல்கிறேன்னா, எல்லாவற்றுக்கும் முன்பாக, அதாவது ஆரம்பம் தான் சமஸ்கிருதத்தை நோக்கி அந்த இல்லை சார், அது மட்டும் இது இந்திங்கிறது இல்லை சார். இது என்ன பிரச்சனை அப்படின்னா, முன்கூட்டியே விழித்துக்கொண்டு, இப்போ கனகராஜ் சொன்னார் இல்லையா, இடஒதுக்கீடு பிரச்சனையில் எப்படி முன்கூட்டி ஒரு முன்னெடுப்பை தமிழ்நாடு செய்தது தான் பின்னால் இந்தியா முழுமைக்குமான முடிவுகளை இது கொண்டு வந்தது பல பிரச்சனைகளில். அதே விஷயத்தான் இன்றைக்கி தமிழ்நாடு செய்யுது. ஏன்னா நான் ரொம்ப பெருமையோடு சொல்கிறேன் சார், டிஎம்கே இஸ் த பொலிட்டிக்கலி அவேர் பார்ட்டி. அரசியல் விழிப்புணர்ச்சி உள்ள தொலைநோக்குள்ள ஒரு கட்சி இந்தியாவிலேயே திமுக தான் அடித்து சொல்கிறேன் சார். திமுக தலைவர்கள் அடித்து சொல்கிறேன். நாளைக்கு வரப்போகிற பல பிரச்சனைகளை முன்கூட்டியே பேசிய கட்சி கடந்த 75 வருடங்களாக திமுக தான்ங்கிறதுல மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு கட்சி இருக்கின்றது. ஏன் திமுக பார்த்து பயப்படுறாங்கன்னா, திமுக தவிர எந்த கட்சியும் கிடையாது. முன்கூட்டியே புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு கட்சி என்பதாலும், இவர்கள் தமிழர்களுக்கு எதிரான கட்சி பாஜக, தமிழ்நாட்டு பாஜக முழுக்க முழுக்க தமிழர் விரோத கட்சி என்பதை நாங்கள் ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கோங்கிறதுனாலையும் இவ்வளவு ஆத்திரம் வருது. கேட்கிற எல்லா கேள்விக்கும் சம்பந்தம். நன்றி சார், நன்றி. விவாதத்தில் பங்கேற்ற அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேயர்களே. நன்றி, வணக்கம்.